ஜோதிடர் சங்கம் நடத்தும் 78வது ஜோதிட கருத்தரங்கம். இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய அருமை நண்பர் திதி யோக கர்ண ஆராய்ச்சியாளர் சௌபாகியம் அணிவன் அவர்கள் இப்ப அவருடைய சிறப்பு கருத்தை இந்த இடத்த பதிவு செய்யறாரு. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்க, உண்மையாவே எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். ஆனா என்னையும் சில பேர் நம்புறாங்க, அது சொல்லிக்கிறதுனால பிரச்சனை இல்லை. யாரு நல்லா ஒரு ஜோசியம் பாக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்னோட ஜாதகத்தை கொடுத்து கேட்பேன். தூக்கத்திலேயே நடக்கிற வியாதிப்பாங்கல்ல, அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் பாருங்க, நாம தங்கமான ஜாதகம் பார்த்து சொன்னாலும் அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஜோசியர் போய் பார்த்துருவேன். அப்பதான் அவருக்கு திருப்தியா இருக்கும். இங்க முன்னால வந்துருந்தா முன்னால வந்து சரிங்களா? அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி நமக்கு எனக்கு ஒரு வியாதி திதியோ பாக்குறாங்க, இவங்க வீட்டு ஒரு ஜாதகம் கொடுப்போம் எப்படிதான் பாக்குறாங்க. அதாவதுங்க, இது நீங்க யாரும் தவற நினைச்சுட்டா, ஊருக்கே ஒருத்தர் முடி வெட்டுவான், செயல் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனா அவனுக்கு முடிவெட்டுறதுக்கு பேர் தான் வெளியே வருவோம். அப்ப நம்ம ஊருக்கே ஜாதகம் பார்த்தாலும் நம்மளுடைய ஜாதகத்தை 4 பேருக்கு கலந்து ஆலோசனை பண்ணும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவுகள் வரும். சரிங்களா? அதாவது எனக்கு மேல தெரியாது இல்லை அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சம் தவறு. நம்மளுடைய ஜாதகம் போது நம்ம கொஞ்சம் கவனக்குறைவா இருக்குவோம். அந்த 4 பேர்கிட்ட பார்க்கும்போது மைனஸ் பிளஸ் எல்லாமே சொல்லுவாங்க. நமக்கு தெரியாத விஷயங்களும் அவங்ககிட்ட இருக்கும். அந்த அடிப்படையில தான் நான் பார்த்தேன். இது இன்னைக்கு இல்லைங்க, நம்ம என்னைக்கு இந்த துறையில வந்தாலும் சரி வரலாலும் சரி நம்ம பார்ப்போம். அதுல உலகநாதைய அடி பார்ப்பேன், கணியர் மாமா அடி பார்ப்பேன், நிறைய நண்பர்கள்ட்ட கொடுப்பேன், இதை பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் ஓமைய கரெக்டா சொல்லுவாரு, கணியர் மாமாவும் சொல்லுவாங்க, இன்னும் சக்தி உரையா கூட சொன்னாரு. ஒரு போன வாரத்துல இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு சொன்னாரு. அது மாதிரிலாம் நம்ம சொல்லும் போது நீங்க ஓப்பனாவே போஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இதுல போய் என்னன்னா, ஒரு ஜோதிடர் சொல்றது கரெக்டா இருக்குன்னா சரியா இருக்குன்னு நம்ம சொல்லணும். இதோட தவறில்லை. அப்படி ஒரு காலகட்டத்துல ஒரு 2 மாசத்துக்கு முன்னால யதார்த்தமா ஐயா போன் பண்ணாரு, பேசணும். பேசும்போது என்னோட ஜாதகத்துல ஒரு பிரச்சனைனா என்னன்னா, இந்த லாக்டவுன்ல 1.5 வருஷம் சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சா இருக்காங்க. ஒரு மദ്രാஸ்ல கூட சொன்னாரு, லாக்டவுன்ல கூட நான் ஜோசி பார்த்து நல்லா தான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு. புரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்காங்க. ஆனா இந்த லாக்டவுன்ல எத்தனையோ ஜோதிடர்கள் வருமானம் இல்லாம கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது. நமக்கு மட்டும் இல்ல, எல்லா தொழில இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஒரு பிரச்சனையான காலம். அப்ப இதுல ஏன் நமக்கு இவ்வளவு பெரிய, அதாவது 1 வருஷம் 1.5 வருஷம் அப்படிங்கும் போது நமக்கு ஒன்றும் பெரிய சிரமம்லாம் இல்லை. இருந்தாலும் நமக்கு ஏன் இப்படி ஒரு லாஸ், ஏன் நமக்கு இப்படி ஒரு நடந்தது, இது என்ன காரணம்? இது நமக்கு மட்டும் நடக்கல, உலகத்திலே நடந்தது. அதுல நமக்கு ஏன் ஒரு பாதிப்பு வருது அப்படின்னு கேட்கும் போதுதான் இவர் அந்த திதிகரண யோகத்துல இது வரைக்கும் நான் பழகினதுல இந்த திதிகரண யோகத்துல யாரும் அப்படி எனக்கு ஒரு விளக்கமா கொடுக்கல. ஏன்னா நாமளும் ஜோசியர் தானே, புரியுதுங்களா? ஒரு ஜோதிடனுக்கு ஒரு ஜோதிடம் பார்க்கறது ரொம்ப சிரமங்க. எதை சொன்னாலும் இது எப்படி அப்படின்னு கேட்பாங்க. அதுல நான் நல்லாவே கொஞ்சம் கேட்பேன். சரிங்களா? அப்ப இவர் சொன்னாரு, ஒரு பேஸ்புக்ல ஒரு ஆட் ஒன்று போட்டிருந்தாரு, அஸ்தம் மூலம் சதயம், இதுல ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் சரி, இல்ல அந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டம் வராது அப்படின்னாரு. என்னப்பா அஸ்தம் மூலம் சதயங்கிறாரு, நமக்கு வேற அஸ்தத்துல இருக்குது, மூலத்துல இருக்குது, சதயத்துல இருக்குது, கேட்கலாமா? கேட்டா சொல்லுவாரா? ஏன்னா அது ஒரு இல்லைங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்கக்கூடியவங்க, வகுப்பு பண்ணிட்டு இருக்கிறவங்க, கிளாஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு பேஸ்புக்ல மட்டும் ஒரு லைக் பண்ணிட்டு வாழ்த்துக்கள் ஐயா அப்படின்னு. அதுக்கு ரிப்ளை பண்ணாரு, ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னாரு. நமக்கு ரிப்ளை பண்ணாருப்பா அப்படின்ட்டு. அப்புறம் யதார்த்தமா அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவரு பேசினாரு, நானும் பேசணும். அப்ப இதை சொன்னேன், நீங்க இந்த மாதிரி பேஸ்புக்ல போட்டீங்கன்னு. ஆமாங்க, அவர் மறந்துட்டாரு. அவருக்கு போட்டு 3 மாசம் கழிச்சு 3-4 மாசம் ஆயிடுச்சு. ஆனா 4 மாசம் கழிச்சு நான் இவர்கிட்ட பேசும்போது அதை மறந்துட்டாரு. ஆமாங்கய்யா நீங்க சொன்னீங்க.
என்னோட ஜாதகத்துல இருக்கு, இதுக்கு என்ன அப்படின்னு டேட்டா பர்த் டைம்லாம் அனுப்புங்க, நான் உங்களுக்கு காலையில சொல்றேன். என்ன சொல்றேன் மாதிரி ஒரு 10 மணிக்கு நான் கூப்பிடுறேங்க. நான் மறந்துட்டேங்க, ஜாதகத்தையும் கொடுத்துட்டேன், நான் மறந்துட்டேன். 10 மணிக்கு சாப்பிட்டா கூப்பிட்டாரு. ஐயோ ஒரு 10 நிமிஷம், நான் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன், ஆபீஸ் போயிட்டு கூப்பிடுறேன். ஒரு 1.5 மணி நேரம் எனக்கு டைம் எடுத்து பேசினாங்க. அதாவது ஜோதிடத்துல எனக்கு அந்த டைம், அதாவது 2 மாசத்துக்கு முன்னால ஒரு தெளிவு இல்லை, அதாவது என்ன பண்றது. ஏன்னா ஒரு கிளாஸ் பண்ண முடியாது, ஒரு மீட்டிங் பண்ண முடியாது, ஒரு மாநாடு பண்ண முடியாது. ஏன்னா அப்ப வந்து ஒரு 25 பேர் கல்யாணத்துக்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, 50 பேருக்கு தான் பர்மிஷன் கொடுக்குறாங்க. நம்ம எப்படி ஒரு கிளாஸ் பண்ண முடியும், மாநாடு பண்ண முடியும்? இல்ல ஜோதிட யாரு பார்த்து பார்ப்பாங்க? மக்களே பாவம், இன்னைக்கு கையில காசு இல்லாம இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல தான் நான் கேட்டேன். அப்ப வந்து உலகத்துக்கு நடந்த விஷயங்கள் வேறங்கயா, ஆனா உங்க ஜாதகத்துக்கே இப்படி இருக்குது அப்படின்னாரு. சரி, இது எப்படி சொல்றீங்க அப்படின்னு. இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு வந்து வீண் விரயங்கள் தான் ஆகும் அப்படின்னாரு. இல்லையே, ஒரு சில பேர் கர்ணநாதனுடைய புத்தி வரும்போது நீ வாழ்க்கையிலேயே கோடீஸ்வரர் ஆயிருந்தாங்க, நான் இதுல தான் ஒரு 30 லட்ச ரூபாய் இழந்துட்டு இருக்கிறேன், இதுல இருந்து நான் சமாளிக்கவே முடியாதுன்றது அப்படின்னு. அதுக்கு ஒரு சில விளக்கம். ஏன்னா அவங்க சொன்னதை வந்து அவங்க ஒரு ஜோதிடத்தையே எடுத்தாங்க, அது எனக்கு தெரியுது. இருந்தாலும் அது அவங்க சொன்னா நல்லா இருக்கும், நாம சொல்லக்கூடாது இல்ல, சரிங்களா? ஏன்னா ஒரு ரகசியத்தை வந்து ஒருத்தர்கிட்ட சொல்றாருன்னா அந்த ரகசியத்தை வந்து அவரா சொல்லிட்டா பரவாயில்ல, நாம அதை சொல்ல முடியாதுல்ல. அதனால வந்து போச்சாருக்கு தனகாரன் யாருங்க? குரு தானே. அந்த குரு வந்து இந்த நட்சத்திரத்துல இருக்கும் போது உங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னாரு. சரிங்க, எனக்கு மட்டும்தானா இல்ல எல்லாத்துக்குமே? இல்லைங்க, உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னாரு. சரி, ஏன் இந்த நட்சத்திரத்துல இருந்தா அப்படின்னு கேட்கும்போது, இவர் வந்து யோகி, அவர் வந்து அவயோகி, அதனால வந்து அவயோகி நட்சத்திரத்துல இந்த மாதிரி வரும்போதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னாரு. அப்படிங்களா? ஆனா பெரிய லாஸ் தான், இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மேல்கொண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். குரு பகவான் வந்து சதயத்தை தொடும் போது நீங்க வந்து வேர்ல்டு லெவல்ல மறுபடியும் ஒரு மிக பிரமாண்டமான ஒரு மாநாடு போடுவீங்க, நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னாங்க. ஏதோ நம்ம மனசை கொஞ்சம் திருப்திப்படுத்துறதுக்கு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு சக ஜோசியர் ஒரு ஜோசியர் வந்து நாசமா போயிருந்தா சொல்ல முடியும். சரி, நேரம் நல்லா இருக்கு, ஏதோ ஒரு கேட்டதுக்கு ஏதோ இந்த மாசத்துக்கு மேல, அதாவது டிசம்பருக்கு மேல, ஜனவரியில இருந்து 2022, ஆனா 2022க்கு மேல கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நமக்கு தோணுது. இருந்தாலும் அவர் சொன்னாரு, சரி பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் அப்படி இருந்தேன். அது முயற்சி வந்து அப்படி தொடர்ச்சியா அது நடக்க ஆரம்பிச்சு. புரியுதுங்களா? அதாவது குரு வந்து சதயத்துக்கு போகும்போது லாபம், ஆனா அதோடைய படி வந்து இப்பவே தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அதை அவர் சொன்னதுக்கு அப்புறம், அவர் சொல்றதுக்கு முன்னால் நடந்ததுதான் நான் சந்தோஷப்பட்டு இருந்தேன். புரியுதுங்களா? நாம இனிமேல் யூடியூப் சேனலை ஓபன் பண்ற ஐடியாவும் இல்லை. புரியுதுங்களா? மீட்டிங்கும் பண்ற ஐடியா இல்லை. ஏன்னா அந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கு, ஏன்னா வயசான சுப்பிரமணியன் எல்லாம் இப்போ அவன் ஈரோட்டில இருந்து வராது. ஏன்னா நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தான் வயசானவங்க எல்லாம் வராங்க. இந்த டைம்ல வந்து நம்ம ஒரு 40 பேருக்கு 50 பேருக்கு வச்சு மீட்டிங் பண்றது நம்ம மனசாட்சிக்கு இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் வந்து கூட்டத்தை வந்து கரெக்டா பண்ணுங்கிறாங்க. லாக்டவுன் டைமா இருக்கு, யாரோ ஒருத்தர் வந்தவங்களுக்கு கொரோனா இருக்கு, இல்லை மற்றவங்களுக்கு ஒரு பரவச்சுன்னா அதுக்கு நாம ஒரு காரணமாயிரும். அதனால இந்த கொரோனா எல்லாம் முடிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம மீட்டிங் பண்ணிக்கலாம், மாநாடுகள் பண்ணிக்கலாம், ஜோதிட வகுப்புகள் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம ஜாதகம் மட்டும் 1-2 வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கவர்மெண்டே வந்து இத்தனை பேர்த்த வச்சு நீங்க பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு 25 பேர்த்த வச்சு நம்ம வந்து ஒரு கருத்தரங்கம் பண்ணிடணும். இப்போ 25 பேருக்கு தானே இருப்பாங்க. அதுல வேற சில பேர் சொல்றாங்க, இப்போ எங்க யுவராஜிக்கணும் 6 பேர் 8 பேர்த்த வச்சு கருத்தரங்கம் பண்ணாங்க. சந்தோஷம் தானே? கவர்மெண்ட் என்ன சொல்லுது? 500 பேருக்கு உட்கார வச்சு நீங்க கருத்தரங்கம் பண்ணி சொல்லுதா? கல்யாணத்துக்கே 50 பேருக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. நாம ஜோதிட கருத்தரங்கம் வச்சிருக்கோம், நமக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னா அது கூட்டம் கம்மியா வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சா, அதை 4 பேர் பார்த்துட்டு அங்க போனா 8 பேர் இருக்காங்களாமா. நிஜமா 8 பேர் இருந்தாங்களா? கூட்டவே 10 பேரு. சொல்லுங்க, கீழே ஒரு 20 பேர், 30 பேர் இல்லையா? நீங்க தானே இருக்கீங்க, சொல்லுங்க எத்தனை பேர் இருக்கீங்க?
சரி, 25 பேரை வச்சுக்கோங்க. 20 பேரை வச்சுக்கோங்க. இது நம்ம சேஃப்டி தானே. இத உலகம் ஃபுல்லா ஜோதிட தளத்து யூடியூப் சேனல்ல பாக்குறாங்க. புரியுதுங்களா? இந்த மீட்டிங் நம்ம ஷூட்டிங் பண்றோம், அது மக்கள் எல்லாம் பாத்துக்கிறாங்க, வர முடியாதவங்க பாத்துக்கிறாங்க. நமக்கு அதிகமா கூட்டத்தை இந்த லாக்டவுன் கொரோனா முடிகிற வரைக்கும் அதிக கூட்டத்தை சேர்க்கக்கூடிய அளவுக்கு விருப்பம் இல்லை. அவங்கவுங்க வந்தா வரட்டுங்க, இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு கருத்துரம் பண்ணிக்கணும். அப்படி ஒரு அமைப்பு இவர் சொல்லி ஒரு 5 நாள்ல ஒரு சில மாற்றங்கள்லாம் நடந்தது. அப்பவே எனக்கு ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, யாராச்சும் சொல்லி நடந்ததுன்னா அப்பவே போன் பண்ணி அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஏன்னா சொல்லணும் இல்லைங்க, நம்ம பணம் கொடுக்கல, பணம் கொடுத்து நம்ம ஜோசியம் பார்க்கல, சும்மா தான் பார்த்தோம். அது நமக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் நினைச்சுக்கிறது. சரிங்களா? அதனால கரெக்டா தெளிவா சொன்னாரு. பர்சனலா ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கும் போது எல்லாத்துக்குமே சொன்னாரு. இந்த போட்டி, பந்தயம், இந்த விளையாட்டு, நம்மளுடைய தொழில், குடும்பம், வாகனம், இந்த மாதிரி ஃபைனான்ஸ் பிரச்சனை, மற்ற தொழில் எக்ஸ்ட்ரா செய்யறதெல்லாம் கேட்கும் போது அது எல்லாமே தெளிவா சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே சில விஷயங்கள் நடக்குதுங்க. அதாவது மீடியாவில் நம்ம எதாவது சொல்லணுமோ அதை சொல்ல முடியுங்க. அப்படி நடக்கும் போது நான் கூப்பிட்டு அவர் பாராட்டிட்டு தான் 75வது ஜோதிட கருத்தரங்கத்துக்கு ஐயா நீங்க வரணும், ஏன்னா நீங்க சொன்ன விஷயங்கள் எனக்கு நடக்கும் போது நீங்க வரணும் அப்படின்னு சொன்னா அவரு நம்மளுடைய அழைப்பை ஏற்று வந்தாரு. உண்மை சொல்ல போனா அவரு உண்மை எவ்வளவோ வளரணும், அது நம்ம ஆசைப்படுறோம். ஆனா அவருக்கு ஒரு முதல் மேடை அப்படின்னா நம்ம பள்ளிப்பாளையம் குருஜோதிடர் சங்கம் தான். முதலாக மேடை ஏற்றி அவரை பேச வச்சதும் நம்ம பள்ளிப்பாளையம் சங்கம் தான். அன்னைக்கு அவரு கொஞ்சம் அந்த பதட்டம், டென்ஷன்ல தான் அவர் பேசினாரு, வீடியோலாம் இருக்கு. ஆனா அந்த 75வது கூட்டத்துல நல்ல ஒரு சிறப்பா பேசினாரு. 76 அதோட ஒண்ணு சூப்பரா பேசினாரு. 77 நல்லாவே பேசினாரு. 78 நான் எப்படி பேசுவேன்னு தெரியல. இந்த ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் வளர்றதுக்கு ஒரு உறுதுணையா இருக்கிற நம்ம நண்பர் சௌபாகிய மணிவண்ணன் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த சேனல் வளர்றதுக்கு, இந்த சேனல்ல பார்க்கக்கூடிய மக்களுக்கு நல்ல இந்த திதிகோண யோகத்துல ஒரு முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ்ல, அதாவது சொல்ல முடியுதான் சொல்ல முடியும் என்னங்க, அதெல்லாம் சொல்லி மக்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் 78வது கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக என்னை அழைத்து கௌரவித்ததற்கு அண்ணன் டாக்டர் PMS பூபதிராஜன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளிப்பாளையம் மேடையை என்னால் மறக்க முடியாது. அதாவது நான் பார்த்தீங்கன்னா 2020 இந்த ஜோதிடத்தை நான் கற்றுக்க ஆரம்பிச்சேன். இந்த விளையாட்டு போக்கில் அப்படியே பார்த்தீங்கன்னா 21 வருடங்களுக்கு ஓடிடுச்சு. இதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 வருடங்கள் முடித்த பிறகுதான் எனக்கு ஒரு மேடையில் பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது. எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 முறை நானும் உங்களை மாதிரி ஒரு மாணவனா இந்த சேர்ல உட்காந்து எழுதிச்சு போவேன். இப்போ அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா காலசக்கரத்தின் சூழலால் நம்ம இன்னைக்கு ஒரு திதியோக காரணத்தில் ஒரு ஆசிரியராக வெளியில் வந்திருக்கோம். அதே போல நிறைய மேடைகளில் பேசக்கூடிய அமைப்புகளும் நமக்கு கிடைச்சிருக்கு. இது பிரபஞ்சத்திற்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு 2000 வருடங்கள்ல எனக்கு இதை பத்தி தெரியுமா, நான் எதிர்காலத்துல ஜோதிடத்துறையில் தமிழ்நாட்டில் எனக்குன்னு ஒரு சில இடங்கள்ல நிர்ணயம் செய்யற அளவுக்கு நான் வளருவேன் அப்படிங்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சதா அப்படின்னா கண்டிப்பா இல்லை, இல்லைங்களா? அன்னைக்கு எனக்கு தெரியாது. அப்ப இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. இதுல பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் கூட்டம், வகுப்புகள் அந்த மாதிரி எல்லாம் போறீங்க.
அப்போ இது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வந்து உயர்த்தும், அந்த அமைப்புகள் வந்து உங்க ஜாதகத்தில் உண்டா இல்லையா? சரிங்களா? உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் உலகநாதன் ஐயா அவர் வந்து இருக்காரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விழாநாயகன், ஜோதிட விழாநாயகன் கடிய ராஜசேகரன் ஐயா இருக்காரு இல்லைங்களா? இப்போ அடுத்தது காலையில வந்து நம்மளுக்கு வந்து தலைமை ஏற்று இந்த விழாவை நடத்தி கொடுத்த இந்து மக்கள் கட்சியின் ஜோதிடர் அணி தலைவர் மதுராச்சலம் ஐயா, அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரும் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான விஐபி ஜோதிடர். ஸோ இந்த மாதிரி அந்த வளரக்கூடிய வாய்ப்புகள் உங்க ஜாதகத்தில் உண்டா? சரிங்களா? எதிர்காலத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் உண்டா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு கிளைண்ட் வரும்போது அல்லது வந்து நீங்க வகுப்புகள் எடுக்கும் போது ஒரு மாணவர் வந்து கேட்பார், சார் நான் வந்து எனக்கு வந்து ஜோதிடம் வந்து படிக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு, எனக்கு அந்த அமைப்புகள் உண்டா என் ஜாதகத்துல? சரி, அப்படியே வந்தனாலும் இது நான் வந்து எந்த அளவுக்கு வந்து புகழை வந்து அடைய முடியும், பொருளை அடைய முடியும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா தொழிலா செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டா? அது ஜோதிடத்திலே நிறைய கிளைகள் இருக்கு இல்லையா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா பலன் சொல்வது ஒரு வகை, அடுத்தது பரிகாரங்கள் பண்றது ஒரு வகை, அடுத்தது வந்து என்னன்னா பூஜை புனஸ்காரங்களுடன் ஆலயங்கள் அமைத்து அதுக்கு அங்க வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடர்கள் வந்து பலனா வந்து சொல்லி கொடுப்பாங்க. இப்படி பல வகையா இருக்கு. அப்ப இதுல வந்து எந்த வகையில வந்து என்னுடைய ஜாதக அமைப்புகள் வந்து உண்டு, அமைப்புகள் இருக்கா இல்லையா, இதுல நான் வரலாமா வேண்டாமா? தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மாநாடுகள், கூட்டங்கள், வகுப்புகள் எல்லாம் வந்து வரீங்க. அப்ப எதிர்காலத்தில் இதன் மூலமாக ஒரு ஆதாயம் உண்டா, தொடர்ந்து பண்ணலாமா வேண்டாமா, இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு ஜாதகத்துல? சரிங்களா? அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து விரிவா வந்து சில விஷயங்களை வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து என்னன்னா தலைப்பு வந்து இப்படி வச்சுக்கலாமே, அதாவது எனக்கு ஜோதிடர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா, அப்படி இருந்தால் நான் வந்து எந்த விதமான ஜோதிடத்தில் வந்து தலை சிறந்து வர வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது வந்து தொழிலா இதை பண்ற அமைப்புகள் உண்டா? சரி, தொழில் பண்றேன், எனக்கு என்ன ஒரு ஜாதகத்துக்கு 50 ரூபா வாங்குற அமைப்பு இருக்கா, அல்லது 200 ரூபா வாங்குற அமைப்புகள் இருக்கா, இல்ல 1000 2000 வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டா? இல்லைங்களா? மாநாடுகள், பட்டிமன்றங்கள், அடுத்தது ஜோதிட கூட்டங்கள், இதிலெல்லாம் பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? மீடியாவில் ஒரு சன் டிவி இருக்கு, கே டிவி இருக்கு, ஜெயா டிவி இருக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிரபலத்துவமாக ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டா? அதன் மூலமா எந்த அளவுக்கு நான் வந்து பொருளை ஈட்டுவேன்? சரிங்களா? ஒரு தொழில் வந்தாலே என்ன, கடைசியில் வந்து என்ன சம்பாத்தியம் என்ன, அதன் மூலியமா பெறக்கூடிய ஆதாயங்கள் என்ன, வருமானம் என்ன, அதுதான் வந்து நிற்கும் கடைசியில். ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து எப்படி வந்து பார்த்து தெரிந்து கொள்வது, அதை இன்னைக்கு நம்ம வந்து விரிவா நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப ஜோதிடத்துக்கு உண்டான கிரகம் எதுங்க? ஜோதிடத்துக்கு உண்டான கிரகம் வந்து புதன். அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஜோதிடம் மட்டும் கிடையாது, அதாவது இந்த மண்ணில் உள்ள அனைத்து கலைகள் 64 கலைகளுக்கும் உண்டான அதிபதி யாரு? புதன். சரிங்களா? பெருமாள் தான். ரைட்டு. அப்போ ஒரு ஜாதகத்தில் என்ன பண்ணணும்? முதல்ல வந்து புதன் என்ற கிரகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்தது என்ன பண்ணணும்னா, அதன் புதன் என்ற கிரகத்தினுடைய தன்மை எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் நின்ற நட்சத்திரத்துல இருக்கும், அதே போல நின்ற ராசியில இருக்கும், அது நகரத்துக்கு எத்தனை பாவம் வருதோ அந்த பாவத்தில் இருக்கும். ரைட்டு. அதுக்கப்புறம் எங்க இருக்கும்? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதியில அந்த தன்மைகள் இருக்கும். சரிங்களா? சரி, இருக்கு. ஆனால் வந்து கிடைக்குமா கிடைக்காதா இல்லையா? அது வந்து சுபத்தன்மையில இருக்கா அல்லது அசுபத்தன்மையில இருக்கா? இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதன் என்ற கிரகம் எல்லா ஜாதகத்திலுமே இருக்கும். இந்த ஜாதகத்திலே அது இல்லாம இருக்கும் இருக்குல்ல? ஆயில்யம், கேட்டை, ரேவதிங்கிற நட்சத்திரங்கள் எல்லா ஜாதகங்களையும் இருக்கும். சரி, அதுல வந்து கிரகங்கள் ஒரு சில ஜாதகங்கள்ல இருக்கலாம், ஒரு சில ஜாதகங்கள்ல இல்லாம இருக்கலாம். அதுல வேணா வித்தியாசம் இருக்கிறது ஒழிய மற்றபடி புதன் என்ற கிரகமும் ஆயில்யம், கேட்டை, ரேவதி என்ற நட்சத்திரமும் எல்லா ஜாதகத்திலுமே இருக்கு. சரி, இது வந்து சுபத்தன்மையில இருக்கா அல்லது அசுபத்தன்மையில இருக்கா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வரும்போதுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விதி, யோகம், கரணம், இந்த சூட்சமங்களை தான் இணைச்சு பார்க்கணும். அந்த ஜாதகர் பிறந்த, இப்ப நீங்க ஜோதிடர் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்க பிறந்த திதி என்ன,
அடுத்தது வந்து யோகம் என்ன, அடுத்தது கரணம் என்ன, இதையெல்லாம் வந்து குறிச்சுக்கணும். குறிச்சு வச்சுட்டீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரங்கள் புதன் என்ன தன்மையில இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பஞ்சமி திதி அல்லது அஷ்டமி திதியில வந்து பிறந்திருக்கீங்க. வளர்பிறை தேய்பிறை இரண்டுமே எடுத்துக்கோங்க. நீங்க அந்த மாதிரி ஒரு திதியில வந்து பிறந்திருக்கீங்க. இப்ப இந்த திதிகளுக்கு உண்டான திதி சூன்ய ராசிகள் எது? திதி சூன்ய ராசிகள் வந்து மிதுனமும் கன்னியும். கரெக்ட் தாங்கய்யா? மிதுனமும் கன்னியும் வந்து திதி சூன்ய ராசிகள். அப்ப திதி சூன்ய அதிபதிகள்லாம் யாரு? திதி சூன்ய அதிபதி வந்து புதன். கரெக்டுங்களா? புதன் என்ற கிரகம் வந்து திதி சூன்ய அதிபதியா வந்துட்டாரு. இப்ப ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்களை என்னன்னு சொல்லுவீங்க? திதி சூன்ய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? இப்ப எல்லாத்துக்கும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சடன்னு ஒரு பிரேக் வரும். அதனால நம்ம ஜாதகத்துல வந்து புதன் என்ற கிரகம் வந்து திதி சூன்யமா வந்துருச்சு. அந்த இரண்டு வீடுகள், புதனுடைய வீடுகள் மிதுனமும் கன்னியும் திதி சூன்ய வீடுகளா வந்துட்டாங்க. ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரங்கள் வந்து திதி சூன்ய நட்சத்திரங்களா வந்துருச்சு, நம்மளுக்கு ஜோதிடம் வராது அப்படின்னு முடிவு பண்ண கூடாது. சரிங்களா? அது வந்து தவறு. அதாவது திதி சூன்ய அதிபதி கெடுபலனை மட்டுமே தருவார் என்று நம்புவது மிகப்பெரிய மூட நம்பிக்கை, தவறு. சரிங்களா? திதி சூன்ய அதிபதிகள் வந்து என்னன்னா அவர் அமர்ந்த நட்சத்திரம் என்ன, அதே போல திதி சூன்ய நட்சத்திரங்கள் இப்போ ஆயில்யம் கேட்டை ரேவதி வந்து திதி சூன்ய நட்சத்திரங்களா இருக்கு. அதுல அமர்ந்தவர்களுடைய நிலைமை தன்மை என்ன, இதையெல்லாம் முழுவதும் நீங்க வந்து ஆய்வு செய்யும் போதுதான் அந்த இடம் வந்து புனித தன்மைகள் இருக்கா அல்லது பாதிப்பை தரக்கூடிய தன்மையில இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையா தெரிய வரும். சரிங்களா? உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தில் நீங்கள் வந்து பிறந்தது வந்து விருத்தி நாமயோகம், விருத்தி அல்லது பிரீத்தி நாமயோகம், சிவம் நாமயோகம்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன வரும்? புதன் வந்து யோகியாக வருவார் உங்களுக்கு. இப்ப யோகி என்பது யாரு? யோகி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் முன்ஜென்மத்தில் வாழ்ந்த பொழுது நீங்க என்ன குடும்பத்துல பிறந்தீங்களோ அந்த குடும்பத்தினர் 7 தலைமுறையினர் வாழ்ந்த பொழுது செய்த நன்மையின் விளைவாக, புண்ணியத்தின் விளைவாக கிடைத்த ஒரு கிரகம். அதனால நம்ம வந்து அதை வந்து யோகி, யோகம் அப்படின்னு நம்ம வந்து முடிப்படைக்கணும். அவர் யோகி அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அவர் யோகத்தை மட்டுமே தருவார் அப்படின்னு எடுக்கக்கூடாது. அப்ப நீங்க முன்ஜென்மத்தில் செய்த பாவ கணக்குகள் என்ன, நீங்க எந்த குடும்பத்துல பிறந்திருக்கீங்க, அவர்கள் வந்து 7 தலைமுறையினர் வந்து வாழ்ந்த பொழுது செய்த பாவ கணக்குகள் என்ன, அப்ப அதையும் சார்ந்துதான் அந்த கிரகம் வந்து ஒரு சுபபலனை தருமா அல்லது அசுபபலனை தருமா என்பதை வந்து நீங்க வந்து முடிவு பண்ணணும். அப்போ புதன் என்ற கிரகம் வந்து அமர்ந்த நட்சத்திரத்தை கவனிங்க. அவர் அமர்ந்த நட்சத்திரம் வந்து யோகி நட்சத்திரமாக இருந்தால் அல்லது உபயோக நட்சத்திரமாக இருந்தால் அல்லது கரணாதிபதி நட்சத்திரமாக இருந்தால் என்ன பண்ணுவாரு? அதிகப்படியான நற்பலன்களை வந்து புதனுடைய காரணத்துல தருவார். சரிங்களா? அதுவே வந்து புதன் வந்து அவர் அமர்ந்தது வந்து அவயோக நட்சத்திரம், உபாவயோக நட்சத்திரம், லாடாதிபதி நட்சத்திரம், திதிசூன்ய அதிபதி நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் நீங்க வந்து அந்த இடத்துல உஷாராயிருந்தோம். ஏன் அப்படின்னாக்க இதனால வந்து நல்ல பலன்களும் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு, அசுப பலன்களும் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இப்போ ஒரு யோகி புதன் உங்க ஜாதகத்துல யோகி நட்சத்திரம், உபயோக நட்சத்திரம், கரணாதிபதி நட்சத்திரத்தில் நின்றால் உங்களுக்கு வந்து என்னன்னா புதன் வந்து சிறப்பா இருக்காரு, அதிகப்படியான நற்பலன்களை தருவாரு, உங்களுக்கு ஜோதிடம் என்பது வரும் என நீங்கள் வந்து முடிவு செய்து கொள்ளலாம். அதுவே வந்து அவர் வந்து அவயோக நட்சத்திரம், உப அவயோக நட்சத்திரம், லாட நட்சத்திரம், திதிசூன்ய நட்சத்திரத்தில் நின்றால் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த நிலைக்கு நீங்க போகணும். அடுத்த நிலைக்கு போகும்போது அதே புதன் வந்து உங்களுக்கு அவயோக நட்சத்திரம், உப அவயோக நட்சத்திரத்தில் நின்றால் கண்டிப்பா வந்து பாதிப்பை தரக்கூடிய தன்மையில இருக்கு அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்கணும். இப்ப அடுத்தது என்ன பண்ணணும்? ஒரு லாடாதிபதி நட்சத்திரம் அல்லது திதிசூன்ய நட்சத்திரங்களில் நின்றால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து புதன் வந்து யோகி, ஒரு லாட நட்சத்திரம் அல்லது திதிசூன்ய நட்சத்திரத்தில் நின்றால் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா அங்க கெடுபலன்கள் நடக்காது. எதனால அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன் என்ற கிரகத்துல வந்து இருக்குல்ல யோகம், நீங்க வந்து முன் ஜென்மத்தில உங்க முன்னோர்கள் செய்த யோகமா இருக்கு இல்லையா, அந்த யோகத்தின் அளவீடு இருக்கு இல்லையா,
அது வந்து பாத்தீங்கன்னா இந்த திதி சூனியத்தால் வரக்கூடிய பாதிப்புகளையும் லாடத்தால் வரக்கூடிய பாதிப்புகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து அந்த யோகத்துக்கு வந்து இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு யோகி ஒரு லாட நட்சத்திரத்தில் திரிசூனிய நட்சத்திரத்தில் நின்றால் யோகி வந்து என்னன்னா அதிகப்படியான புண்ணியத்தினால் உங்களுக்கு கிடைச்சது. லாடம் என்பதும் திரிசூன்யம் என்பதும் நீங்க செய்த பாவ கணக்குகளால் வந்தது. ஆனால் அங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாவ கணக்குகளை விட புண்ணியங்கள் வந்து அதிகமா இருக்கனால அந்த புண்ணியத்தை மீறி இந்த லாட அதிபதி என்ற தன்மையும் திரிசூன்யம் என்ற தன்மையும் வந்து கெடுபலனை தர முடியாது. புரிஞ்சுதுங்களா? அப்போ வந்து புதன் வந்து ஒரு லாட நட்சத்திரத்துல திதிசூன்ய நட்சத்திரத்தில் நின்றால் கண்டிப்பா வந்து யோகியாக இருந்தால் நல்ல பலனை தான் தருவாரு அப்படின்னு நீங்க வந்து முடிவு பண்ணிக்கணும். சரிங்கய்யா, புதன் வந்து அவயோக நட்சத்திரத்துல இருக்காரு அல்லது வந்து உப அவயோக நட்சத்திரத்தில் நின்று பாதிப்புகளை தரக்கூடிய தன்மையில் இருக்காரு. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா யோகி புதன் அவயோக நட்சத்திரம் என்பது அதுல போய் நிற்கிறாரு. இந்த இடம் வந்து அந்த பாவ கணக்குகளையும் மீறி அவரால் வந்து ஒரு நல்ல பலனை தர முடியுமானா டெஃபினட்டா தர முடியாது. எதனால அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யுது, மழை நீர் வந்து அப்படியே பூமிக்கு வருது இல்லைங்களா? அது வந்து விழுற இடத்தை வைத்துதான் அதனுடைய தன்மை வந்து நிர்ணயிக்கப்படும். ஓகேவா? இப்ப மழை நீர் வந்து ஒரு ஆத்துல வந்து விழுது, அதை நம்ம வந்து நல்ல நீரா எடுத்துக்கலாமா? குடிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியுமா இல்லையா? கண்டிப்பா பயன்படுத்த முடியும். சரிங்களா? அல்லது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டேங்க்ல வந்து நல்ல தண்ணி வந்து வச்சிருக்கோம், அந்த மூடி வந்து திறந்திருக்கு, ஸோ மழை நீர் வந்து அதில் வந்து விழுது, அதை நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாமா வேண்டாமா? கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம், ஏன்னா அது வந்து நல்ல நீர் தான். அதே நீர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாக்கடையில வந்து விழுது. இப்ப இந்த நீரை வந்து நம்ம வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியுமா? கண்டிப்பா வந்து பயன்படுத்த முடியாது. ஏன்? ஒரு நல்ல நீர் வந்து அசுபத்தில் வந்து விழுந்துருச்சு, இதை வந்து பிரிச்சு எடுத்து பயன்படுத்துவதற்கும் வந்து பாத்தீங்கன்னா மனம் வந்து ஒவ்வாது. அப்ப அது போலதான் ஒரு யோகி, புண்ணியங்கிற ஒரு யோகி, அவர் வந்து பாத்தீங்கன்னா பாவ கணக்குகளில் உள்ள ஒரு சாக்கடையில வந்து நட்சத்திரத்துல வந்து நிக்கிறாரு அப்படின்னாக்க அது என்ன ஆகும்? அந்த யோகமும் வந்து பாவ கணக்குகளாக மாறிவிடும், சாக்கடை நீராக மாறிவிடும். இதை வந்து பயன்படுத்த முடியுமா? கண்டிப்பா பயன்படுத்த முடியாது. சரிங்களா? இப்ப வந்து புதனை வந்து நம்ம வந்து பார்த்தோம். அவர் நின்ற நட்சத்திரத்தை பார்த்தீங்க, ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த நட்சத்திரத்தை அவர் எடுத்து ஆய்வு பண்ணீங்க. இதுல வந்து புதன் வந்து உங்களுக்கு சுபத்தன்மையில இருக்காரு அல்லது அசுபத்தன்மையில இருக்காரு அப்படின்னு வந்து தெளிவா வந்து புரிஞ்சிருக்கும். சுபத்தன்மையில இருந்தா சந்தோஷம். 64 ஆயக்கலைகளுக்கு உண்டான புதன் வந்து சுபத்தன்மையில இருக்காரு. அப்ப நம்மளுக்கு வந்து கணிதம் என்பது சிறப்பா வரும். அடுத்தது வந்து பேச்சு என்பது சிறப்பா இருக்கும், பேச்சு திறமை என்பது சிறப்பா இருக்கும், வாக்கு பலிதம் என்பது வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அமர்ந்த நட்சத்திரம் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரங்களாகன பரணி, பூரணத்தில் அமர்ந்தால் அல்லது சுக்கிரனுடன் வந்து இணைந்தா என்ன நடக்கும்? இணைந்து ஒரு யோக தன்மையில இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா மீடியா வகையில் உங்களுக்கு வந்து ஒரு புகழை தரக்கூடிய அமைப்பாக வந்து நீங்க வந்து அதை எடுத்துக்கணும். புதன் சுக்கிரனுடன் இணைந்து அல்லது சுக்கிரனின் நட்சத்திரங்களான பரணி, பூரணத்துல வந்து இணைந்து புனித தன்மைகள் இருந்தால்தான் நீங்க வந்து என்னன்னா மேடையில் அமர்ந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் வந்து மீடியாவில் ஒரு டிவிலையோ இல்லைங்களா, ஒரு பட்டிமன்ற நிகழ்வுகளையோ அந்த மாதிரி நம்ம வந்து அடுத்தது வந்து என்னன்னா இப்போ யூடியூப் சேனல்ல வந்து உங்களுடைய வீடியோ வெளியே வந்து அதை வந்து நிறைய பேர் வந்து வியூஸ் வந்து பார்க்கறது. சரியா? அதே போல நீங்க வந்து ஒரு சேனலை வந்து ஓபன் பண்ணி அதன் மூலியமா வந்து உங்களுடைய பேர் புகழ் வந்து டெவலப் ஆகும். அப்ப இதுக்கு உண்டான கிரகம் என்ன? இதற்கு உண்டான கிரகம் வந்து மீடியாவுக்கு உண்டான கிரகம் சுக்கிரன் மற்றும் வந்து ராகு இல்லைங்களா? நவீனம் என்பது எல்லாமே வந்து ராகுனுடைய காரத்துவங்கள். அப்ப வந்து சுக்கிரனுடைய புதனுக்கு வந்து சுக்கிரனுடைய தொடர்பு இருக்கா, ராகுனுடைய தொடர்பு இருக்கா? சரிங்களா? அதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப வந்து ராகுனுடைய நட்சத்திரங்கள் எங்க இருக்கு? திருவாதிரை, சுவாதி, சதயங்கள் இருக்கு. அதுல வந்து விசேஷமான நட்சத்திரம் இது திருவாதிரை என்பது வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருக்கு. சுவாதி நட்சத்திரம் எங்க இருக்கு? சுக்கிரனுடைய வீடான துலா ராசியில இருக்கு. சதயம் எங்க இருக்கு? மகர ராசியில இருக்கு. இந்த 3 நட்சத்திரங்களையும் கவனிச்சீங்க அப்படின்னாக்க சுவாதி என்பது கும்பத்துல இருக்கு,
இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரங்களை கவனிச்சீங்க அப்படின்னா ஒரு உண்மை வந்து உங்களுக்கு எளிதா புரியும். சுவாதி நட்சத்திரம் என்பது எங்க இருக்கு? துலா ராசியில, சுக்கிரனுடைய வீட்டுல. அப்போ மீடியாவுக்கு உண்டான கிரகம் என்ன? சுக்கிரன், ராகு. இது ரெண்டையும் நம்ம வந்து பார்த்தோம். உங்களுடைய பேச்சு திறமை, அதே போல புத்தி கூர்மை, அதே போல வந்து பாத்தீங்கன்னா கணித அறிவு, இதெல்லாம் எங்க இருக்கு? புதன்ல இருக்கு. அப்ப இருக்கிற நட்சத்திரங்கள்லயே திருவாதிரை, சுவாதி, சதயம், பரணி, பூரம், பூரணம் இப்படி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க இந்த மீடியாவுக்கு உண்டான யோகம் வந்து அதிகப்படியா எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுவாதியில தான் இருக்கு. அப்போ புதன் வந்து சுவாதியில் அமர்ந்திருந்து அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா யோக தன்மைகள் இருந்தால், சுபபலன்களை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மீடியா லெவல்ல போய் உட்கார்ந்து பேசக்கூடிய அமைப்புகள் வந்து நிச்சயமா வரும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து யோகி. ஸோ அதனால நம்ம வந்து சௌபாக்கியம் மணிவண்ணன் அப்படின்னு வச்சிருக்கேன். எதனால? சௌபாக்கிய நாம யோகத்துக்கு உண்டான யோகி யாரு? சுக்கிரன். சரிங்களா? அதனாலதான் நம்ம பேருக்கு முன்னாடி இப்போ ஜோதிடத்துறையில் எல்லாருமே வந்து என்னன்னா சில அடைமொழி வந்து வச்சுக்குவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆதித்ய குருஜி, இப்போ வந்து பரணி, அடுத்தது என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய நட்சத்திரங்களை வந்து இணைச்சுக்குவாங்க, இல்லைன்னா கரணத்தை இணைப்பாங்க. அல்லது வந்து இப்போ வந்து புதுசா வந்து நான் யோசனை பண்ணி பார்த்தேன், நட்சத்திரங்கள் நிறைய பேர் வச்சிருக்காங்க, குருஜிங்கிற பேர் நிறைய பேர் வச்சிருக்காங்க, ஸ்ரீ நிறைய வச்சிருக்காங்க. நம்ம ஏன் வந்து திதியோகாரணத்தை நம்ம வந்து நீண்ட வருடங்கள் வந்து ஆய்வு பண்ணியிருக்கோம், கடுமையா உழைச்சிருக்கோம். ஒரு உன்னதமான ஒரு உண்மைகளை வந்து உணர்ந்த நிலைக்கு வந்து பிரபஞ்சம் நம்மளுக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம என்னன்னா நம்ம வந்து நித்திய நாம யோகத்தை ஏன் அடமுடைய வைக்கக்கூடாது? இப்போ வந்து பாத்தீங்கன்னா சௌபாக்கியம் என்ற நேம்ல வந்து பாத்தீங்கன்னா விக்கர் என்று வருது, பிரீத்தி நேம்ல வந்து பாத்தீங்கன்னாக்க மிக்சி வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து ஜோதிடர், நம்ம வந்து இந்த பேரை வந்து வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சனால அதன் பிறகு எனக்கு வந்து நல்ல ஒரு டெவலப் வந்து இருக்கு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு தான் ஜாதகங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் வந்து என்னன்னா ஒரு 2000 ரூபாய், அதே போல வந்து என்னன்னா குறைஞ்சது ஒரு 2000 ரூபாய் ரேஞ்சில் வந்து நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆயிருக்கு. சரி, இப்போ ஒரு பெயர் அப்படின்னு வரும்போது சௌபாக்கியம், அதே போல பிரீத்தி, இந்த மாதிரி நல்ல நாமயங்களுடைய பெயர்களை மட்டும் வச்சா போதுமா? பெயர்களை மட்டும் வச்சுட்டா நம்ம வந்து வளர்ந்துருவோமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வளர முடியாது. அதற்கு உண்டான கிரக அமைப்புகளும் உங்க ஜாதகத்துல இருக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சௌபாக்கியம் என்ற நேம்ல வந்து பாத்தீங்கன்னா வெட்கர் என்று வருது அப்படின்னா அவருடைய ஜாதகத்துல சுய தொழில் செய்து முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள் இல்லை. பேர் மட்டும் வச்சிருக்காருன்னா அவர் வந்து டெவலப் ஆக முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா பேரும் நல்லா இருக்கணும், அதுக்கு உண்டான கிரகங்கள். இப்போ வந்து அவரு வந்து என்னன்னா அதுக்கு உண்டான யோகி, உபயோகி, கரணாதிபதிகள் அவங்களும் சுபபலன்களை தரக்கூடிய தன்மையில் இருக்கணும். அதே போல அவயோகி, உபவயோகி, நாடாதிபதி, திதிசூன்யாதிபதி என்று தீய பலன்களை தரக்கூடிய, தீய கர்மாக்களை தரக்கூடிய கிரகங்களும் சுபபலன்களை தரக்கூடிய தன்மையில் இருக்கணும். இதுதான் மிக சிறந்த ஜாதகம். இந்த மாதிரி யோகி அவயோகி யோகியோட நட்சத்திரத்துல சிறப்பு கண்டிப்பா சுபபலனை தான் தருவார். ஆமா, புதனுக்கு புதன் அவயோகி, சந்திரன் யோகி, ஆனா அஸ்த நட்சத்திரத்துல புதன் இருக்காரு. அப்ப யோகி நட்சத்திரத்துல இருக்காரு இல்லையா? அது ஒரு நல்ல விஷயம். ஆமா, அது வந்து என்னன்னா அவயோகமாக இருந்தாலும் அப்ப என்னன்னா உங்க முன்னோர்கள் செய்த பாவத்தின் விளைவா அந்த கிரகம் வந்து அவயோகமா வந்திருக்கு. அதே நேரத்தில் உங்க முன்னோர்கள் 7 தலைமுறையில் செய்த புண்ணியம் இருக்கு இல்லையா, அந்த அளவீடுகள் அதிகமா இருக்கு. அந்த அளவீடுகள் அதிகமா இருக்கனால அந்த யோகி என்ற அஸ்த நட்சத்திரத்துல வந்து அவயோக கிரகம் வந்து அமர்ந்து அந்த அவயோக கிரகம் வந்து தன்னுடைய கெடுபலனை தர முடியாத ஒரு சூழலுக்கு வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப ஆமா, அது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. அப்ப என்னன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து யோகி, உபயோகம், கரணம் இந்த மாதிரி கிரகங்களும் சுபபலன தர அமைப்புல இருக்கணும். அதே போல அவயோகம், லாடம், திதிசூன்யம், அதே போல மாரக அதிபதி, பாதக அதிபதி, 3, 6, 12 அதிபதிகள் இவைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுபபலன்களை தரக்கூடிய தன்மையில இருக்கணும். அதுதான் மிக சிறந்த ஜாதகம். சரிங்களா? அந்த மாதிரி பிறந்தவர்கள் தான் நம்ம விஐபிகள் எல்லாமே. இப்ப நீங்க பாக்குறீங்களா, அரசியல் தலைவர்கள், நடிகர்கள், அதே போல ஜோதிடத்தில் வந்து மிக சிறந்த இடத்துல இருக்காங்க இல்லையா? டாக்டர் உலகநாதன் ஐயா, ஆதித்ய குருஜி இல்லைங்களா, செல்வி, இப்போ நம்ம கடியார் ராஜசேகரன் ஐயா, மதராச்சலம் ஐயா,
இப்ப இந்த மாதிரி பிரபலங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு தன்மையுடைய கிரகங்களும் வந்து பாத்தீங்கன்னா சுபபலன்களை தரக்கூடிய தன்மையில இருப்பாங்க. இப்ப நடிகர் ரஜினிகாந்த் இருக்காரு, எம்ஜிஆர் இருக்காரு. அவங்க வாழ்க்கையில வந்து எடுத்து பாத்தீங்கன்னா என்ன கஷ்டப்பட்டாங்க, இளமை பருவத்தில் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா தசாபுத்திகளை சார்ந்தது இதே கிரக அமைப்புகள் தான். ஆனால் என்ன, இளமையில் வந்து சரியில்லாத தசைகள் நடந்ததுனால அந்த காலகட்டங்களில் துன்பத்தை அனுபவிச்சாங்க. அதே நேரத்துல அதே கிரகங்கள், அதே 27 நட்சத்திரங்கள் தான் நல்ல தசை வரும்போது என்ன நடந்தது, அதிகப்படியான யோகத்தை கொடுத்து அந்த உச்ச நிலையில கொண்டு போய் உட்கார வச்சு எந்தவித குறையுமே இல்லாம சில சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதாவது மனித பிறப்பு எடுத்துட்டு எந்த பிரச்சனையுமே எனக்கு இல்லை அப்படின்னா அது என்ன, அதெல்லாம் கடவுளா? அப்ப இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நித்யானந்தா இருக்காரு, சத்குரு இருக்காரு, ஜக்கி வாசுதேவ் இருக்காரு, அமிர்தம்மாள் இருக்காங்க. இப்ப இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்து இவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லாம போயிருச்சா? அப்ப என்னன்னா, நல்ல ஜாதக அமைப்பில் பிறந்திருந்தாலும் நான் வந்து கடவுள் நிலையில இருக்கேன் அப்படின்னு அவங்களே சொன்னால் கூட அவங்களும் மனித பிறவிதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனாலதான் ஒரு சில குறைபாடுகள்னால சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க. இப்ப நித்யானந்தா அவர் எடுத்துக்கோங்க, என்ன இல்லை அவர்கிட்ட, எல்லாமே இருக்கு. ஆனால் வந்து பாத்தீங்கன்னா குரு தசை நடைமுறையில இருக்கு, அவயோக தசையா இருக்கு. அப்ப வந்து அந்த அவயோகம் வந்து என்னன்னா, அவயோக தசை என்பதற்காக பாதிப்புகள் எல்லாம் வந்து எல்லாருக்குமே நடந்துடாது. ஒரு அவயோகி குரு வந்து பாத்தீங்கன்னா அவயோகி, ஆனா தசை நடந்துடாது. அவருக்கு என்ன பிரச்சனைகள் நடந்துருச்சு, சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் நடக்குது ஒழிய பெரிய பாதிப்புகள் என்ன அப்படியே உச்சத்துல இருந்து நேரம் மறுபடியும் பிச்சை எடுக்க வந்தாராம் இல்ல இல்ல மறுபடியும் அப்படியே வந்து ஈரோடு மாவட்டத்துல வந்து குடிசை போட்டு ஆசிரமம் நடத்தினாங்க. அது வந்து ஆரம்ப நிலை, அதுக்கப்புறம் பிகினிங் இல்லையா. இப்ப அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே வளர்ந்துட்டு போனாரு. இப்போ வந்து குரு வந்து அவயோக தசையா இருந்து தசையை நடத்தினாலும் அந்த அவயோகியால் வந்து பாத்தீங்கன்னா கெடுபலனை தர முடியல. தராது. எப்படி தராரு, 27 நட்சத்திரங்கள் அப்படியே வளம் வரும்போது எந்த நட்சத்திரம் வந்து வீக்கா இருக்கோ அந்த நட்சத்திரத்துல மட்டும் அந்த பிரச்சனையை கொடுக்கலாது அவருக்கு. கரெக்டுங்களா? 27 நட்சத்திரங்கள் தான் இப்ப வந்து குரு தசையை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 வருடங்கள் முடிஞ்சது. ஓகேவா? இப்ப மீதி அப்ப அந்த 9 வருடங்கள்ல எவ்வளவு பிரச்சனையை அவருக்கு கொடுத்துட்டாரு இந்த அவயோகி. அவயோக பலனை தருவார். எப்ப தருவாரு? இப்போ ஒரு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கெட்டவன் இருக்கான், ஒரு திருடன் இருக்கான், ஒரு ரவுடி இருக்கான், ஒரு கேடி பையன் இருக்கான், ரைட்டு. அவன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பக்கம் எம்எல்ஏ வீடு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் வீடு, இந்த பக்கம் நம்ம இன்னொரு வீடு வந்து என்னன்னா ஒரு மிடிலான ஒரு தொழில் செய்யற ஒரு மீடியமான ஒரு மனிதன். இவன் யார்கிட்ட வேலை கட்டுவோம்? இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் பிரச்சனை பண்ண முடியுமா? இவனால பண்ண முடியுமா? அடுத்த செகண்டே தூக்கிட்டு போய் அவனை வந்து என்ன பண்ணணுமோ கிளின்னு கிழிச்சு எடுத்துருவாங்க. சரியா? அப்ப போவான், அந்த பக்கம் போக மாட்டான். சரி, இந்த பக்கம் ஒரு எம்எல்ஏ இருக்காரு, போவாரா? அங்க போனாவது உயிரோட வந்துடலாம், இந்த பக்கம் போனா அதுவும் கிடைக்காது இல்லையா? நானே பெரிய ரவுடிடா அப்படிங்கிற மாதிரி கதை மாறி போயிடும். ஏன்னா இன்னைக்கு வந்து அதெல்லாம் இல்லாம அரசியல் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழல் தான். அப்ப வந்து இந்த அவயோகி 27 நட்சத்திரங்கள் வளம் வரும்போது என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எம்எல்ஏ நட்சத்திரத்துல, ஒரு எம்பி நட்சத்திரத்துல, ஒரு முதலமைச்சர் நட்சத்திரத்துல, ஒரு கமிஷனர், இன்ஸ்பெக்டருடைய நட்சத்திரத்துல வளம் வரும்போது நம்ம கம்முன்னு டப்பி காட்டிட்டு போறதுதான் நல்லது. இங்க ஏதாவது வாழாட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பா வந்து தொலைச்சி எடுத்துருவாங்க அப்படின்னு தெரியும் அவருக்கு. அந்த இடத்துல நம்மளுடைய பாச்சாலம் பலிக்காது, நம்மளுக்கு இந்த இடத்துல ஒண்ணும் வேலை இல்லை, வாழாட்டோம்னா நம்ம வாழதான் கட்டாகும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால அந்த இடத்துல, ஏன்னா அந்த இடங்கள் எல்லாம் என்னன்னாக்க புண்ணியங்கள் இருக்கக்கூடிய இடம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோகி நட்சத்திரமா இருக்கும், உபயோக நட்சத்திரமா இருக்கும், கரணாதிபதி நட்சத்திரமா இருக்கும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா சமநிலை நட்சத்திரமா இருந்து அதில் ஒரு யோகி கிரகம் நின்று அந்த நட்சத்திரத்தை வந்து புனிதப்படுத்தி வச்சிருப்பாரு. கரெக்ட் தானே? இப்ப யோகி நட்சத்திரம் 3, உபயோக நட்சத்திரம் 3, கரணாதிபதி நட்சத்திரம் 3, மொத்தம் 9 வந்துருச்சு இல்ல? மொத்தமே 27 தானே? கரெக்ட் தானே? மொத்தம் 27 வந்து பாத்தீங்கன்னா திரிகோணமா பாத்தீங்கன்னா 9 நட்சத்திரம் தான். 9 தான். அஸ்வினி மகம் மூலம் 1, பரணி பூரம் புரோடா 2. ஆமா. அப்ப என்னன்னா இங்க வந்து என்னன்னா யோகி, உபயோகி, கரணாதிபதி நட்சத்திரங்கள்னு 9 நட்சத்திரங்கள் இருக்கு.
அடுத்தது யோகி, உபயோகி, கரண அதிபதினு சொல்லி ஒரு 3 கிரகங்கள் இருக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 9 டீமை வந்து அழகா வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க. தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த 27 நட்சத்திரங்களையும் அழகா கொண்டு வந்துருப்பாங்க. இப்ப இந்த அவயோகி வந்து போகும்போது பாத்தீங்கன்னாக்க எல்லாமே புனித தன்மையில இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல அவங்க வந்து கெடுபலனை தர முடியாது. ஏதாவது ஒரு நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கும், அந்த நட்சத்திரத்தை வந்து கெட்டியா பிடிச்சுக்குவாரு. இது வந்து எனக்கு உண்டான இடம், இந்த இடத்துல நான் வந்து எனக்கு உண்டான கெடுபலன்களை நான் தரேன் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்க போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு கோச்சாரத்துல குரு பகவான் வந்து அவிட்ட நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கு. நித்யானந்த ஜாதகம் வந்து நெட்ல இருக்கு, எடுத்து எல்லாம் பாருங்க. அந்த வந்து பாத்தீங்கன்னா குரு அபயோகி. அதே போல அந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா நடுநிலை நட்சத்திரமா இருக்கு. ஒரு யோக நட்சத்திரம், உபயோக நட்சத்திரம், கரண நட்சத்திரம் என்ற தன்மையில இல்ல. அப்ப இந்த இடத்துல அந்த அபயோகி என்ன பண்றாரு, ஜாதகருக்கு பிரச்சனைகளை தராது. என்ன மாதிரி பிரச்சனைகளை தருவாரு? இப்போ வந்து நான் என்னன்னா ஒரு பெட்டி கடை வச்சிருக்காரு ஒருத்தர், சரியா? அடுத்தது வந்து ஒருத்தர் வந்து இன்ஸ்பெக்டரா இருக்காரு, ஒருத்தர் வந்து பிரதமரா இருக்காரு, ஒருத்தர் வந்து அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியா இருக்காரு. எல்லாருக்கும் வந்து அவயோக தசை தான் இல்லையா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெட்டிக்கடை வச்சிருக்கிறவர்கிட்ட வந்து அதிகப்படியான வேலையை வந்து குரு பகவான் காட்டுவார். அப்படியே காட்ட மாட்டாரா? அமெரிக்க ஜனாதிபதியிட்ட போய் காட்டுவாரா? ஏன்? அந்த ஜாதகமே அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஜாதகம். அங்க வந்து என்னன்னா 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்களுடைய கட்டமைப்புகள் வந்து பயங்கரமா இருக்கும். ஓகே தானே? அந்த இடத்துல போய் இந்த குரு பகவான் வந்து கெடுபலனை தர முடியுமா? உன்னை வந்து நான் வந்து அடுத்த நிமிஷமே வந்து நீ வந்து இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி கிடையாது, நீ வந்து பிச்சைக்காரன் அப்படின்ற நிலை கொண்டு வந்து விட முடியுமா? இப்ப ரஜினிகாந்த் ஒரு வந்து சூப்பர் ஸ்டார், அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அவயோகி குரு பகவான், வியாழ நாமயோகத்தில் பிறந்தவர். அவர் வந்து குரு தசை வந்து பாத்தீங்கன்னா 94க்கு மேல நடைமுறையில வந்தது. அந்த தசைக்கு பீக்கிங்க வந்தபடி அவர். அப்ப அவயோக தசை எந்தெந்த இடத்துல வந்து கெடுபலனை தந்ததோ அந்த இடத்துல மட்டும் வசூல் கம்மியானுச்சு. சரிங்களா? வசூல் வந்து கம்மியானுச்சு. படத்தினுடைய லாபத்தினுடைய அளவீடுகள் குறைஞ்சது. ஒரு சில படங்கள் வந்து தோல்வி அடைஞ்சது. அது எப்படி என்ன, படப்பிடிப்புக்கு உண்டான செலவுகளை விட நஷ்டக்கணக்குகள் தான் வர கிடையாது. இதுவரைக்கும் அவர் வந்து அவருடைய ஒரு படம் கூட அந்த வந்து ஏன்னா செலவு பண்ண பணம் எங்களுக்கு வந்து வரல அப்படின்ற அளவுக்கு நஷ்டத்தை வந்து வரவே இல்லை. ஆமா, வியாபார ரீதியில் வந்து பாத்தீங்கன்னா குறைந்த லாபம் அப்படின்றத எடுத்துக்கலாம் ஒழிய முழு அளவீட்டில் நஷ்டம் என்பது ஒரு படத்துல கூட நடக்கல. அப்ப என்ன காரணம்? அப்ப அந்த 27 நட்சத்திரங்களுடைய கட்டமைப்புகள் அந்த மாதிரி, கரெக்டுங்களா? 9 கிரகத்தினுடைய கட்டமைப்புகள் அந்த மாதிரி. தனக்காரன் குரு பகவான் அவயோகி, அவர் 27 நட்சத்திரத்துல வளம் வராரு, தசையை நடத்தினாரு. என்ன செஞ்ச முடிஞ்சது? ஒன்றும் செய்ய முடியல அவரால். அதே போலதான் நித்யானந்த கழகம் இன்னைக்கு, சரிங்களா? அவிட்ட நட்சத்திரத்துல சிறு பாதிப்புகள் தரக்கூடிய தன்மையில இருக்கனால அது வந்து அவருடைய லக்னத்துக்கு அந்த பாவம் வந்து எந்த பாவமாக வருதோ அதை சார்ந்து இன்னைக்கு வந்து சின்ன சின்ன கெடுபலன்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த சஞ்சாரம் மாறினவன என்ன பண்ணுவாரு, மறுபடியும் அவர் வந்து இந்தியாவுக்கு வரதான் போறாரு. மறுபடியும் வந்து இன்னமும் வந்து மிகப்பெரிய உச்சத்துக்கு வந்து வளரதான் போறாரு. ஏன் அப்படின்னா அந்த ஜாதகம் அமைப்பு அந்த மாதிரி, சரிங்களா? ஓகே, இப்ப எப்படியோ அதாவது என்னன்னா ஜோதிடத்தை பத்தி ஜோதிடர் ஆக முடியுமா அப்படின்ற டைட்டில் பேசி வந்தோம். அப்படியே சப்ஜெக்ட் அப்படியே வேற மாதிரி எங்கேயோ போயிடுச்சு. இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தான், எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் தான். ரைட், இப்ப வந்து இதுவரை பேசின விஷயங்கள்ல இப்ப வந்து புதன் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவா இல்லை, நெகட்டிவா வந்துருச்சு. 64 ஆயக்கலைகளுக்கு உண்டான புதன் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து நெகட்டிவான தன்மையில இருக்காது. சரி சார், நீங்க சொன்ன விதிகள் எல்லாம் நாங்க வந்து பார்த்தோம். என்னுடைய ஜாதகத்திலே நெகட்டிவா தான் இருக்காரு. ஆனா வந்து நான் ஜோதிடத்தை வந்து தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கேன், தொழிலாவும் பண்ணிட்டு இருக்கேன். இது எப்படி சாத்தியமானது அப்படின்ற ஒரு சந்தேகம் வருமா வராதா? அப்ப இது மட்டுமே விதி என்பது இல்லை, சரியா? ஜோதிடம் என்பதற்கு புதன் என்ற கிரகம் மட்டுமே வந்து காரணம் இல்லை, அதையும் தாண்டி பல காரணங்கள் வந்து இருக்கு. அதை வந்து நம்ம வந்து அடுத்தது பார்க்கலாம். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாவ ரீதியா அடுத்தது பார்க்கலாம். பாவ ரீதியா கலைகளுக்கு உண்டான பாவம் எது சார்? கலைகளுக்கு உண்டான பாவம் எது? கலைகள், கலை 12 பாவங்கள்ல கலைகளினுடைய இருப்பிடம் அப்படின்னா எந்த பாவத்தை சொல்லுவீங்க? 5ஆம் பாவத்தை சொல்லலாம்.
சரிங்களா? 5ஆம் பாவம் தான் வந்து கலைகளுக்கு உண்டான பாவம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துக்கு உண்டான பாவம் எது? ஜோதிட கலை. ஜோதிட கலைகளுக்கு உண்டான பாவம் எது? 8ஆம் இடம். ஏன்? மறைபொருள் ரகசியங்கள், புதையல், மறைபொருள் கல்வி எல்லாமே எங்க இருக்கு? 8ஆம் இடத்துல தான் இருக்கு. அதனாலதான் இந்த ஜோதிடம் என்ற சப்ஜெக்டே வந்து பாத்தீங்கன்னா அதாவது என்னன்னா குருமார்கள் ஆகட்டும், ஆசிரியர்கள் ஆகட்டும், சக ஜோதிடர்கள் ஆகட்டும் டக்குன்னு ஒரு விஷயத்த வந்து சொல்ல மாட்டாங்க, மறைச்சே வைப்பாங்க. என்ன காரணம்? அது வந்து 8ஆம் இடம், அதனுடைய இயல்பே வந்து அதுதான். சரிங்களா? அதுதான் பல காரணங்கள் இருக்குங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா திதியோக காரணத்தில் வந்து ஒரு உன்னதமான நிலையை வந்து பிரபஞ்சம் வந்து எனக்கு வந்து உணர்ந்து இருக்கு. சரி, எனக்கு ஆசைதான். இப்ப வந்து உங்களை மாதிரி சக மாணவர்களா நானும் நிறைய வகுப்புகளுக்கு வந்து போயிருக்கேன். நான் அமராத வகுப்புகளே வந்து இல்லை. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 25 வகையான சாஃப்ட்வேர் வந்து வாங்கியிருக்கேன் இது வரையும். கரெக்டுங்களா? இதெல்லாம் வந்து கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 டாக்டர் பட்டம் வாங்கிருக்கேன் அந்த பணத்துக்கு. அப்போ வந்து என்னன்னா சக மாணவர்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுக்கணுன்ற பணம் இருந்தாலும் அதை வந்து வெளிப்படையை கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க வந்து என்னன்னா இந்து மதம் மட்டும் இங்க வந்து என்னுடைய வீடியோ பார்க்கல. இப்போ லைவ்ல போயிட்டு இருக்கு வீடியோ வந்து யூடியூப்ல போடுறீங்க. இப்போ வந்து இந்து மதத்தை சேர்ந்த ஜோதிடர்கள் மட்டும்தான். ஏன்னா நம்மளுடைய சித்தர்கள், ஞானியர், ரிஷிகள் அவர்களுடைய கடின உழைப்பால வந்து உருவாக்கி நம்மளுடைய சமுதாயத்துக்கு தான் கொடுத்துட்டு போயிருக்காங்களே ஒழிய இதை வந்து எப்படி எல்லா மதத்துக்கும் வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும்? சுத்தி சுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க வேற்று மதங்கள்லாம் என்ன பண்ணுது? இந்து மதத்தை வந்து ஒழிக்கணும். கரெக்டு தானே? இந்து மதத்தை ஒழிக்கணும், இந்து மதத்தினுடைய பண்பாடை வந்து அழிக்கணும், ஜோதிடத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கேவலப்படுத்தணும், எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டு தானே? அப்ப இந்த மாதிரி சூழல்ல நம்ம வந்து ஒரு மேனேஜ் ஸ்பீச்ல ஓப்பனா எப்படி வந்து நிறைய விஷயங்களை வந்து லைவா கொடுக்க முடியும்? அப்ப முடியாது. அப்ப சில கட்டுப்பாடுகள் இங்க வந்து தேவைப்படுது. சரி, வேற யாருக்கு நம்ம வந்து கொடுக்க முடியும்? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதை பயன்படுத்தி நம்ம வந்து எந்த விதமான நன்மை தீமைகளையும் நம்ம வந்து அடைய முடியும். மனிதனுக்கு வந்து 2 விஷயங்கள் தான். வந்து மகாபாரதம் எடுத்தீங்கன்னாக்க என்ன? நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லையா? ராமாயணம் எடுத்தீங்கன்னா பெண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ரெண்டுமே என்ன காரணம்? ஆசைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். கரெக்டு தானே? அப்போ வந்து என்னன்னாக்க இந்த ஜோதிட கலையை தவறாக பயன்படுத்தி நீங்க வந்து மண் மேல இருக்கிற ஆசையை மேல தவறாக பயன்படுத்தலாம், அல்லது ஒரு பெண் சுகத்துக்கு வேண்டி அல்லது வந்து வேற ஏதாவது சுகத்துக்கு வேண்டி நீங்க வந்து தவறா பயன்படுத்தலாம். அப்ப என்ன? பாத்திரம் அறிந்து பிச்சைப்பீடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். கரெக்டுங்களா? அதை எப்படி நம்ம வந்து ஓப்பனா கொடுக்க முடியும்? டெஃபினட்டா கொடுக்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னிடம் நெருங்கி பழகுபவர்கள், அதே போல என்னுடைய வகுப்புக்கு வரக்கூடிய மாணவர்கள், அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாத்திரம் வந்து தகுதியான பாத்திரமா, கொடுத்தாக்க வந்து கரெக்டா வச்சுக்குவாங்களா, சுயநலம் இல்லாமல் கரெக்டா வந்து பயன்படுத்துவாங்களா? கரெக்டுதானங்கய்யா? ஆமா. இப்போ வந்து இதை வந்து தவறாக பயன்படுத்தி எது வேணும் நீங்க வந்து சாதிக்கலாம். அப்ப வந்து இதுக்கெல்லாம் வந்து எலிஜிபிளான நபர் ஆகுது. வேற்று மதத்துடன் வந்து ஏதாவது தொடர்பு இருக்கா? இவர் வந்து ஒரு தீவிரவாதியா பார்க்கணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்து மக்கள் கட்சி, பிஜேபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னாக்கா இந்து மதமே இல்லாம காலியம் பண்ணிடுவாங்க நம்மள. இன்னும் வந்து ஒரு 20-30 வருடங்கள் போனாக்க இது வந்து எல்லாம் கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லி நம்மளை தோத்துருவாங்க. வேற வழி இல்லை. அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னாக்க நம்ம வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம யோசனை பண்றதா இருக்கு. தகுதியான நபர்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்ற சில நிர்பந்தங்கள் வந்து தானாவே இருக்கு. சரிங்களா? இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புதன் மட்டுமே ஜோதிடத்துக்கு உண்டான கிரக காரணம் இல்லை, காரணம் இல்லை. நம்ம பாவத்திலையும் வந்து பார்க்கணும். எந்த பாவத்தை பார்க்கணும்? 8ஆம் இடத்தை பார்க்கணும். அப்ப 8ஆம் இடம் என்பது எது? காலபுருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி. சரிங்களா? இப்போ 3, 6, 8, 12 இடங்கள் இருக்கு. 3, 6, 8, 12 இடங்களை விட 8ஆம் இடம் தான் வந்து மறைவிடங்களில் வந்து சிறந்த இடம், விருச்சிக ராசி. அப்ப விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள்ட்ட டக்குன்னு நீங்க ஒரு விஷயத்தை வாங்கவே முடியாது. வந்து பாத்தீங்கன்னா சிபிஐல இருக்கிறீங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க, இன்வெஸ்டிகேஷன் சொல்றாங்க இல்லையா, புலன் விசாரணை, அதை பண்ணக்கூடியவங்க. அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து இந்த ஜோதிடத்துறையை சேர்ந்தவர்கள். இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே ஆய்வு மனப்பான்மை என்பது அதிகமா இருக்கும். ரகசியத்தை வந்து தொழிலே இருப்பாங்க. அடுத்து வந்து புதைகள் தேடிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள். இவங்க எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சிக லக்னம், விருச்சிக ராசியில வந்து
நிறைய பேர் இருப்பாங்க, அல்லது வந்து அதில் ஒரு கிரகம் வந்து தசை புத்தியை வந்து நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க தான் அந்த வேலையை வந்து அதிகமாக பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, 8ஆம் இடம் பார்த்தாச்சு. ஆனால் அதை விட மிகச் சிறந்த ஒரு பாவம் வந்து உண்டு மறைவிடங்கள்ல. என்ன சார் இப்பதான் சொன்னீங்க 3, 6, 8, 12 விட 8ஆம் இடம் தான் வந்து அதிக மறைவுகள் இருக்கிற இடம் அப்படின்னீங்க. அப்போ வந்து 3ஆம் இடமா, 6ஆம் இடமா, 12ஆம் இடமா? 3 வந்து மிதுனம், 6 வந்து கன்னி, காலபுருஷத்தத்துவப்படி 12 வந்து பாத்தீங்கன்னா மீனம். அப்போ அதுல ஏதாவது ரகசியங்கள் இருக்கா அப்படின்னா அதுல தான் கிடையாதுங்க ஐயா. இருட்டு ராசி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ராசி கும்பம். அங்க வாங்க, அங்கதான் விஷயம் இருக்கு. கும்பத்தினுடைய சிம்பிள் என்ன? ஒரு கலசம் இருக்கும், அதன் மேல என்ன இருக்கும்? ஒரு தேங்காயை வச்சு நின்ற நிலையில் வந்து என்ன பண்ணிருப்பாங்க? அடைச்சி வச்சிருப்பாங்க, க்ளோஸ் பண்ணிருப்பாங்க, பிளாக் பண்ணிருப்பாங்க. என்ன காரணம்? உள்ளார என்ன இருக்குதுன்னு எல்லாம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அப்ப ரகசியங்களுடைய இருப்பிடம் என்பது விருச்சிகத்தில் இருக்கா, கும்பத்தில் இருக்கா? விருச்சிகத்தை விட கும்பத்துல தான் இருக்கு. சரிங்களா? அப்ப விருச்சிகத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு? விஷாகம் இருக்கு, அனுசம் இருக்கு, கேட்டை இருக்கு. அதுல வந்து கேட்டையை நம்ம வந்து ஏற்கனவே புதனுடைய நட்சத்திரமா எடுத்து நம்ம வந்து ஆய்வு பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? கும்பத்துக்கு வரணும். கும்பத்துல என்னென்ன இருக்கு? அவிட்டம் இருக்கு, சதயம் இருக்கு, பூரட்டாதி இருக்கு. அப்ப அந்த நட்சத்திரங்களுக்கும் இந்த மறைபொருள் கல்வியான ஜோதிடத்துக்கும் நெருங்கிய தொடர்பு வந்து உண்டு. அப்ப அதில் அந்த நட்சத்திரங்கள் வந்து யோகி நட்சத்திரங்களாக, உபயோகி நட்சத்திரங்களாக, கரணாதிபதி நட்சத்திரங்களாக, அல்லது அவர்கள் அமர்ந்து அந்த நட்சத்திரங்கள் வந்து புனித தன்மையில் இருந்தால், அதில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து ஜோதிடர் ஆவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிடும். சரிங்களா? இப்ப புதன் என்ற கிரகத்துல வந்து பாத்தீங்க. அடுத்தது வந்து பாவத்துல வந்து பார்த்தாச்சு. இப்ப இதுலயும் வந்து நம்ம ஆய்வு பண்றோம், இதுலயும் முடிச்சாச்சு. சார் இந்த ரூலும் எங்களுக்கு வந்து எங்க ஜாதகத்துல வரல, ஆனா நாங்க வந்து ஜோதிடத்தை வந்து தொழிலா 6-7 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டு தாங்க ஐயா, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பறந்து விரிந்த இந்த உலகம் இல்லைங்களா, பிரபஞ்சம், எத்தனை கோடி மனிதர்கள், ஒரு மனிதனுடைய ஜாதகம் போல இன்னொரு மனிதனுடைய பலன்கள் வந்து இல்லை. கரெக்டு தானே? ஒரு நிமிட இடைவெளியில் பிறகுறாங்க இரட்டை குழந்தைகள், அவங்களுடைய ஜாதக பலனே ஒத்துவல்ல. இவ்வளவு பெரிய பறந்து விரிந்த ஒரு உலகத்தினுடைய ஜாதக பலன்களை நம்ம வந்து 2-3 விதிகளை கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? இது வந்து ஏத்துக்கிற வகையில இருக்கா? கட்டுதலையா? அப்ப இன்னும் வந்து விதிகள் உண்டு. அப்ப என்னங்க விதி அப்படின்னு வந்து பார்க்கும்போது அடுத்த விதி என்ன சொல்லுது அப்படின்னாக்க, இந்த மனித உடல்கள்ல வந்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும், ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும், ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தொடர்பு வந்து உண்டு. இதுல கலைகளுக்கு சிறந்த இடம் எதுனா என்ன சொல்லுவீங்க? கலைகளினுடைய இருப்பிடம், கர்மாவின் இருப்பிடம் அப்படின்னு நம்ம எந்த இடத்தை சொல்லலாம்? தலைப்பகுதியா, மூளையவா, இதயத்தியா, வயிற்று பகுதியா, கால் பகுதியா, எதை சொல்லலாம்? இதில் வந்து எந்த பகுதி வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு கேட்டீங்கன்னா குண்டலினி இருப்பிடம். அங்கதான் அவர்களுடைய கர்மா எல்லாமே இருக்கு இல்லையா? அப்போ கர்மா வந்து குண்டலினியில இருந்தாலும் அது மறைத்து வைக்கப்பட்டுள்ளதா அது வெளிப்படையா இருக்கு? மறைந்துதான் வைக்கப்பட்டுள்ளது. நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், இந்த பூமியில வந்து நம்ம எப்படி வாழ போறோம், எந்த தருவாயில எந்த நாள்ல வந்து மரணம் என்பது ஏற்படும், இதை தெளிவா தெரியுமா? மறைச்சுதானே வச்சிருக்காங்க. அப்ப அந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா குண்டலினி. அப்ப அது அந்த இடத்தை தான் எல்லாரும் நோண்ட ஆரம்பிச்சாங்க. தியானம், தவம் இல்லையா? சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் என்ன பண்ணாங்க? அந்த இடத்த வந்து நோண்ட ஆரம்பிச்சாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா தூண்டி விட்டு அதிலிருந்து ஒரு வெப்பத்தை வர வைத்து அதில் இருக்கக்கூடிய கர்மாவை எல்லாம் வந்து அழித்து பிரபஞ்சத்தை வந்து உணர்ந்து சக்தி, அதாவது உணர்ந்து என்ன பண்ணாங்க? நானே தான் சிவன் அப்படிங்கிறத அதாவது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அவங்களுடைய சிவத்தை வந்து உணர்ந்தாங்க. அப்ப எல்லா ரகசியங்களும் எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க குண்டலினி குறிக்கக்கூடிய மூல நட்சத்திரத்துல இருக்கு. சரிங்களா? அதில் பிறந்தவர் யாரு? ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் யாரு? கலைகள்ல ஆஞ்சநேயர் யாரு? கலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா 64 ஆயக்கலைகள்லயும் தேர்ந்த ஒருவன் இருக்காரு அப்படின்னா யார் அவரு? ஆஞ்சநேயர் மட்டும்தான். அவர் பிறந்த நட்சத்திரம் என்ன? மூல நட்சத்திரம். அங்கதான் வந்து குண்டலினி என்பது இருக்கு. அப்ப
இந்த மூல நட்சத்திரத்துக்கு உண்டான தன்மை என்ன? எல்லா ரகசியங்களும் இருக்கக்கூடிய இருப்பிடம் அது. அந்த இடத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் என்ன, அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து உண்டு. ஆனா எப்படி இருக்கணும்? சுபபலன்களை தரக்கூடிய தன்மையில் இருக்கணும். மூல நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் ஐயா? 9 கிரகங்கள்ல மூல நட்சத்திரம் என்பது யாருடைய நட்சத்திரம்? கேது பகவானுடைய நட்சத்திரம், ஞானக்காரனுடைய நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் மகம் இருக்கு, மூலம் இருக்கு. அதுல வந்து காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் இடத்துல வரக்கூடிய நட்சத்திரம். புரிஞ்சதுங்களா? 9ஆம் இடம் இருப்பது என்ன? இறைத்தன்மை, இறைவனுடைய இருப்பிடம், ஆலயம். இப்போ உங்களுடைய உடம்புல எங்க இருக்காது? மூலாதாரம் என்ற மூல நட்சத்திரத்துல இருக்காது. உங்க உடம்புல இருக்க ஆலயம் எது? மூல நட்சத்திரம். அது எங்க இருக்கு? மர்ம உறுப்புக்கும் மலவாய்க்கும் இடைப்பட்ட பகுதியில் அது இருக்கு. புரிஞ்சதுங்களா? அது புனித தன்மையில் இருந்தால் எளிதில் உங்களுக்கு அந்த ஞானம் என்பது, தியானம் என்பது, தவம் என்பது சித்தி அடையும். சுபத்தன்மையில இருக்கா அசுபத்தன்மையில இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே மாவுதான், அரைச்ச மாவுதான். புதனுக்கு என்ன அரைச்சோம்? அவர் யோகியா. அந்த இடத்தில் நின்ற அந்த இடத்துல வந்து குரு பகவான் நிற்கிறாரு அப்படின்னாக்க, குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் மூல நட்சத்திரத்தில் இருக்காருன்னா என்ன பண்ணணும்? குரு வந்து யோகியா, உபயோகியா, கரணாதிபதியா, அடுத்தது அவயோகியா, உப அவயோகியா, லாடாதிபதியா, விதிசூனி அதிபதியா. அடுத்தது அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை என்ன? யாருடைய நட்சத்திரம்? கேதுனுடைய நட்சத்திரம். அப்ப அவருக்கு வந்து என்னன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் நாம யோகம், துருவம் நாம யோகம், சித்தம் நாம யோகம். இது பிறந்தவர்களுக்கு அந்த நட்சத்திரம் என்ன தன்மையில இருக்கும்? யோகி நட்சத்திரம் என்ற தன்மையில இருக்கும். கரெக்ட் தானே? இந்த 3 நாம யோகங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேது வந்து யோகி. அந்த யோகம் வந்து எங்க இருக்கும்? அஸ்வினியில இருக்கும், மகத்தில் இருக்கும், மூலத்திலேயே இருக்கும். ஓகே தானே? அடுத்தது என்ன? ஜாதகர் பிறந்தது 10 கரணம் என்றால் கரண அதிபதி நட்சத்திரம் அது. கரெக்டுங்களா? அப்ப அதுல வந்து என்ன, அந்த நட்சத்திரம் வந்து புனித தன்மையில இருக்கும். அப்ப இதெல்லாம் கவனிச்சு நீங்க வந்து ஃபைனலா முடிவு பண்ணும்போது நெகட்டிவா இருந்தா நீங்கள் 64 ஆயக்கலைகளை தேடி செல்வீர்கள். குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிறைய குருமார்களை தேடி போவீங்க. எதுக்காக? இந்த ஒரு சில கலைகள்ல வந்து நீங்க வந்து தேர வேண்டும் என்றும், அதில் உள்ள ரகசியங்களை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும், அதை வைத்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை வந்து உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றும் நீங்க வந்து முற்படுவீங்க. இது வந்து பாதிப்பை தரக்கூடிய தன்மையில் இருந்தா என்ன நடக்கும்? கண்டிப்பா நீங்க ஒவ்வொரு குருவா போயிட்டு தான் இருப்பீங்க, ஆனா எங்கேயுமே விஷயம் கிடைக்காது. சரிங்களா? எல்லா இடத்துக்கும், எல்லா ஜோதிட வகுப்புக்கும் போவீங்க, ஆன்மீக வகுப்புக்கும் போவீங்க, கோவிலா போவீங்க, நிறைய வந்து பூஜை புரஸ்காரங்கள்லாம் செய்யக்கூடிய ஆன்மீகவாதிகளை மீட் பண்ணுவீங்க. ஜீவ சமாதிகளுக்கு போவீங்க, ஜீவ சமாதிகளை நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த அவங்கள வந்து என்ன, அவங்க கிட்ட நெருக்கமா பழகுவீங்க. அடுத்து நித்யானந்தா கிட்ட போவீங்க, சத்குருட்டு போவீங்க. சரியா? அடுத்தது வந்து என்ன, இந்த மாதிரி ஆன்மீகவாதிகள், ஆன்மீக எல்லாத்துலயும் நெருங்குவீங்க. ஆனா விஷயம் கிடைக்குமா? உங்க ஜாதகத்துல நெகட்டிவா இருந்ததுனால எல்லா இடத்துலயும் போவீங்க. அந்த குரு அங்க உட்கார்ந்ததுனால குருவுடைய காரகமான தன விரயங்கள் தான் ஏற்படும். புரிஞ்சதா? எத்தனை வகுப்புகளுக்கு போறீங்க? ஜோதிட வகுப்புகளுக்கு. ஒரு சில வகுப்புகளுக்கு அவங்க வந்து நீங்க வந்து பணம் கட்டினது பிரயோஜனமா இருக்கும், அதுக்கு வந்து பயனுள்ள விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். சரிங்களா? மீதி வகுப்புகளுக்கெல்லாம் வந்து போயிருப்பீங்க, பண விரயங்கள் தான் ஏற்பட்டிருக்கும். என்ன காரணம்? என்ன காரணம்னா, மூல நட்சத்திரத்தில் குரு பகவான் வந்து நெகட்டிவா பாதிப்பை தரக்கூடிய தன்மையில இருப்பாரு. அதனால அந்த விரயம் என்பது அது நீங்க அனுபவிக்க வேண்டிய கர்மா. அது நீங்க இந்த மாதிரி வகுப்புகளுக்கு எல்லாம் போகணும், அதன் வழியில் வந்து தன விரயங்கள் ஏற்படணும் என்பது உங்களுடைய கர்மா. அது அப்புறம் எப்படி சார் வந்து 10 வகுப்புகள் போனா ஒரு விஷயத்துல மட்டும் எப்படி எனக்கு வந்து விஷயம் கிடைச்சது அப்படின்னா, அன்னைக்கு நீங்க போன அன்னைக்கு குரு பகவான் வந்து கோச்சாரத்தில் வந்து யோகியாவோ உபயோகியாவோ கரணாதிபதியாகவோ இருந்து டெம்பரவரியா அன்னைக்கு மட்டும் புனித பலனை தரக்கூடிய தன்மையில இருந்திருப்பாரு. அன்னைக்கு போயிருப்பீங்க, அந்த புனிதம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்ப விஷயம் புரியுதா? இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க, நான்
ஜோதிடம் வந்து படிக்கும்போது நிறைய ஆசிரியர்கள்ட்ட வந்து படிச்சிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா சார ஜோதிட ஆசிரியரான தேவராஜ் அவர் வந்து ஒருத்தர் கெமிஸ்ட்ரிஸ்டம், அவருடைய பாடம் தான் நான் அதுலேயும் நான் வந்து பல வருடங்கள் வந்து ஆய்வுகள் பண்ணியிருக்கேன் நான். இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னாக்க இவர் பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா விஸ்கம்பம் நாமயோகம். விஸ்கம்பம் நாமயோகத்துக்கு முன்னாடி யோகி யாரு? சனி பகவான். உபயோகி யாரு? சுக்கிரன், இல்லைங்களா? இப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மூல நட்சத்திரம், அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூழலை தரக்கூடிய தன்மையில இருக்கும். இப்ப இவருடைய வாழ்க்கை ஸ்டைல் எடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்க சப்ஜெக்டை வந்து பாடமா நடத்துவாரு. ஆனால் வந்து என்னன்னா பரிகாரங்கள் என்ற விஷயத்தை வந்து கையில் எடுக்க மாட்டாரு. பரிகாரங்கள் என்ற விஷயத்தை வந்து கையில் எடுத்து நீங்க அந்த கோயிலுக்கு போங்க இது நடக்கும், இந்த கோயில போய் பூஜை பண்ணுங்க இது நடக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லவே மாட்டாரு. பரிகாரங்களுக்கு அவர் வந்து கோஆபரேட் பண்ணவே மாட்டார். அவர் வாயில வந்து சொல்லவும் மாட்டார். இப்ப என்ன காரணம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அதில் அமர்ந்த கிரகம் வந்து சனி பகவான். சனி பகவான் யாரு? கர்மக்காரர்கள். நீ இன்னும் கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு பிறந்திருக்க, அதை நீ அனுபவிச்சுட்டு ஒரு வேலை என்னமோ அவங்களுடைய ஆயுத முடிச்சுட்டு கிளம்பிட்டு இதை நீ மாத்தணும்னு முற்படாத. புரியுதுங்களா? அப்ப அந்த ஸ்டைல்ல வந்து அவர்களுடைய பாடத்திட்டங்களை கொண்டு போவாங்க. இப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு உதாரணம் சொல்லலாம். சேலத்துக்கு வந்து என்னன்னா நண்பர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட வகுப்புகள் வந்து ஆர்கனைஸ் பண்றவர். அப்படி பண்ணும்போது என்னுடைய வகுப்புகள் வந்து தொடர்ந்து பண்ணுவாங்க. அவர் வந்து என்னன்னா டிஎன்டிஏ விஷால் வந்து ஒரு வகுப்பு வந்து பண்ணும்போது நீங்க வந்து கொஞ்சம் கூட இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும், நீங்க ஒரு சிறப்பு அழைப்பாளராக சீஃப் கெஸ்டா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. நானும் அந்த வகுப்புக்கு வந்து போயிருந்தேன். நான் அப்ப வந்து அவர் வந்து பாடங்கள் நடத்தும் போது பாத்தீங்கன்னா அவருடைய இடையில வந்து அவருடைய ஜாதகத்தை வந்து சொன்னாரு. அவருடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், எதையுமே வந்து பிறந்த ஊரு அதெல்லாம் சொல்லல. அவர் வந்து மறைச்சிட்டாரு. மறைச்சிட்டு என்னுடைய கிரகங்கள் 9 கிரகங்கள் இந்த நட்சத்திரத்துல இருக்கு, சோ அதனால நான் வந்து இந்த கர்மாவை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் பேசினாரு. நான் ஒரு 1/2 மணி நேரம் அங்க உட்கார்ந்து இருந்தேன். அதை வந்து நான் வந்து கவனிச்சாப்ல. அப்ப வந்து எழுந்திரிச்சிட்டு ஒரு 6 மணி நேரம் கழிச்சு வரங்கய்யா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு. அப்ப அதுல கவனிச்ச போது நான் என்ன எனக்கு தெரிஞ்சதுன்னா அவருடைய ஜாதகத்தில் மூல நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கிறத அவர் வந்து சொன்னார். சரிங்களா? அடுத்தது வந்து அவருடைய பிறந்த தேதியை வந்து இன்னொரு நண்பர் வந்து எனக்கு கொடுத்தாரு. அதுல வந்து பார்க்கும் போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் மூல நட்சத்திரத்தில் வந்து பாசிட்டிவா இருக்காரு அவர். அப்ப அவருடைய ஸ்டைல எடுத்துக்கோங்க, அவருடைய பாடத்திட்டத்தை கவனிங்க. என்ன சொல்றாரு? சார் ஏன்ட்ட வந்தீங்களா, டிஎன்ஏல வந்து இந்த நட்சத்திரங்கள் என்னென்ன கர்மால இருக்கு, இதை நீங்க அனுபவிக்க பிறந்தவர், இந்த கர்மாவை நீங்க அனுபவிச்சு தீர்த்துக்கோங்க, இதை மாத்தணும்னு நினைக்காதீங்க, இதுக்கு பரிகாரங்கள்லாம் இல்லை சொல்றாரு. கவனிச்சிங்களா? இப்ப எதனால சொல்றாரு? அந்த அமர்ந்த கிரகத்தினுடைய தன்மை அந்த மாதிரி. சனி பகவான் யாரு? கர்மக்காரகன். கர்மத்தை அனுபவிக்கிறியா, அதுக்கு நான் உங்களுக்கு வந்து ஜோதிடம் சொல்லட்டுமா, பலன் சொல்லட்டுமா, அதோட விட்டுருங்க. பரிகாரம் தான் எங்ககிட்ட வராதிங்க, அந்த மாதிரி விஷயமும் எங்ககிட்ட இல்ல, நீ அனுபவிச்சு கர்மத்தை வந்து தீர்த்துக்கோ. இப்ப எதுக்காக சொல்ல வரேன்னா அந்த மூல நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகத்துக்கு தன்மைக்கு ஏற்றார்களோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை என்பது இருக்கும், ஜோதிட முறை என்பது இருக்கும், பாடத்திட்டங்கள் என்பது இருக்கும். இப்ப நீங்க உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அமர்ந்திருக்குன்னு பாருங்க. அந்த காரகத்துல தான் நீங்க வந்து உங்களை வந்து உயர்த்திக்க முடியும். அந்த ஸ்டைல் தான் உங்களுக்கு வந்து இயல்பாவே அமையும். நம்ம நண்பர் பாலாஜி காசன், உலகியல் ஜோதிடர் பாலாஜி காசன் இருக்காரு இல்லையா, அவருடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. மூலத்துல வந்து புதன் இருக்கும். அப்ப புதன் என்ன? பேச்சுக்கு உண்டான கிரகம், புத்தி கூர்மைக்கு உண்டான கிரகம், கணக்கீடுகளுக்கு உண்டான கிரகம் இல்லையா? அப்ப தன்னுடைய பேச்சின் வாயிலாக தன்னுடைய புகழை வந்து உயர்த்தி கொண்டார். ஓகே தானே? இப்ப சரி, இப்ப மூல நட்சத்திரத்தையும் நம்ம வந்து ஆய்வு பண்ணிட்டோம். சார் இந்த விதியை எங்களுக்கு வந்து வரல, ஆனா வந்து நாங்க வந்து ஜோதிடரா இருக்கோம், அது எப்படி சார் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அடுத்த ரகசியத்துக்கு போகலாம். அதாவது 64 ஆயக்கலைகளும் அடுத்தது எங்க இருக்கு? இந்த 27 நட்சத்திரங்கள்ல எங்கயா இருக்கு? பெருமாளுடைய பாதத்தில் இருக்கியா? பெருமாளுடைய பாதத்தில் தான் எல்லாமே அடங்கும். கரெக்ட் தானே? இப்ப பெருமாள் பாதம் என்பது எங்க இருக்கு? அதை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் எது? ரேவதி நட்சத்திரம். இப்ப அடுத்தது என்ன பண்றீங்க?
ரேவதி நட்சத்திரத்தை எடுத்துக்கிறீங்க. இந்த ரேவதி நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏதாவது கிரகங்கள் அமர்ந்திருக்கா, அது சுபபலனை தரக்கூடிய தன்மையில இருக்கா, அசுபலனை தரக்கூடிய தன்மையில இருக்கா அப்படின்னு நீங்க வந்து ஆய்வு பண்ணணும். இப்ப எனக்கு குருமார்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 குருமார்கள் இருக்காங்க. நான் வந்து 2000 வந்து பாத்தீங்கன்னாக்க ஜோதிடத்துக்கு வந்து முதல்ல வரும்போது பஞ்சமுகன் ஜோதிட பயிற்சி மையம் அப்படின்னு சொல்லி சேலத்துல வந்து இருந்தது. அதுலதான் நான் வந்து முதல்ல வந்து படித்தேன். அந்த ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னாக்க கிருஷ்ணன். நான் இந்த ஸ்பீச்சை வந்து நான் வந்து அவருக்கு வந்து அவருடைய பாதங்களுக்கு வந்து நான் வந்து அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா அவர் தான் என்னுடைய முதல் குருநாதர். சரிங்களா? அதே போல வந்து தொடர்ந்து நான் வந்து நிறைய குருமார்கள் இருக்காங்க. அதுல வந்து மேலும் எனக்கு வந்து அதிகப்படியான ஒரு ஞானத்தையும் தெளிவையும் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஞானசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்துல இருக்காரு. அஸ்ட்ரோ ஞானசேகரன். அவர் வந்து சிவன் மேல இருக்க பக்தியால வந்து சிவ ஞானசேகரன் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயரை வந்து மாத்திக்கிட்டாரு. அந்த ஒரே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பல வகையான ஜோதிடத்தினுடைய சாரங்கள் வந்து எனக்கு வந்து கிடைச்சது. மறக்க முடியாத தருணங்கள். அவருடைய ஜாதகத்தை வந்து பாத்தீங்கன்னாக்க ரேவதி நட்சத்திரத்துல சூரியன், புதன், சனின்னு வந்து பாத்தீங்கன்னா 3 கிரகங்கள் வந்து அந்த இடத்துல அமர்ந்து. சரிங்களா? நான் வந்து திதியோகரணத்தில் நல்ல பயிற்சி எடுத்துக்கொண்டு நிறைய ஆய்வுகளை செய்து ஒரு தெளிவுகள் வந்த பிறகு அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் 3 கிரகங்கள் இருக்கு. அது எப்படி இருக்குன்னாக்க 3மே வந்து சுபபலனை தரக்கூடிய தன்மையில இருக்கு. அப்ப இவர் வந்து ஜோதிடத்தில் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு, மிகப்பெரிய தேடல்ல மிகப்பெரிய தெளிவையும் ஞானத்தையும் கண்டிப்பா அடைஞ்சிருப்பாரு. ஒரு கிரகம் இருந்தாலே கிடைக்கும், 3 கிரகம் இருக்கு. இப்ப எப்படி இருப்பாரு? இப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அறிவு பசி இருந்தாலும் எவ்வளவு பெரிய ரகசியங்கள் கிடைச்சாலும் அவருக்கு வந்து உட்கார மாட்டாங்க. மறுபடியும் வந்து சின்ன பையன் மாதிரி எங்க வந்து ஒரு விஷயம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஓடிட்டே இருக்காங்க. 3 கிரகங்கள் இருக்கு, நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. சரி, இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் கிட்ட எல்லாம் வந்து 1000 நானும் வந்து அவர்கிட்ட பழகும் போது என்னன்னா 200 ரூபாய் ஜாதகத்துக்கு வாங்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 1000 ரூபாய்க்கு மேல வந்துட்டாரு. தொடர்ந்து நிறைய கிளைண்ட் வராங்க, பெரிய லெவல்ல வந்து செட்டில் ஆகிட்டாரு. ஆனா இப்பவும் நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு சில ஜோதிட ஆசிரியர்கள் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தொகையை அவங்க கேட்கிற பீஸை ஒரு 5000 10,000 கொடுத்து மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையை பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 கிரகங்கள் வந்து அவரை வந்து இன்னும் நீ தேடு, இன்னும் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவரை வந்து விரட்டிக்கிட்டே இருக்கு. புரிஞ்சதுங்களா? அப்ப வந்து என்னன்னா ஜோதிடத்தில் வந்து நீங்க வந்து ஜோதிடர் ஆகணும், அதன் மூலியமா வந்து நீங்க வந்து ஒரு பிரபல ஜோதிடரா வரணும், அல்லது தொழில் பண்ணணும், அதை வைத்து அல்லது மீடியாவில் வந்து பிரபலமாகணும், சங்கங்கள் வச்சு நடத்தணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? புதன் ஆய்வு எடுக்கிறீங்க, ஆயுத கேட்ட ரேவதி எடுக்கிறீங்க. அதே போல மறை ரகசியங்கள் இருக்கக்கூடிய கும்பராசியை வந்து எடுத்துக்கிறீங்க. கும்பத்தில் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரங்களுடைய தன்மையை எடுத்துக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு வரணும். ஆலோசனை 8ஆம் இடம். விருச்சிகம் என்பது பாத்தீங்கன்னா வந்து அதிக ரகசியங்களுடைய இருப்பிடம். அது உள்ளாக இருக்கக்கூடிய விஷமம், அனுசம், கேட்ட இந்த நட்சத்திரங்களை எடுத்துக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க மூல நட்சத்திரத்துக்கு வரீங்க. ஆஞ்சநேயர் பிறந்தது 64 ஆயக்கலைகளுடைய 64 ஆயக்கலைகளிலே தேர்ந்தவர் அவரு. அடுத்தது என்னன்னா குண்டலினுடைய இருப்பிடம், அந்த இடத்தை ஆய்வு எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பெருமாளுடைய பாதமான ரேவதிக்கு போறீங்க. அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்து அதையும் நீங்க வந்து ஆய்வு எடுத்துக்கிறீங்க. இப்ப அடுத்தது எங்க வரணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் நம்ம வந்து ஆய்வு பண்ணி கொடுத்தாச்சு. இப்ப நம்ம வந்து அடுத்தது ஜோதிடத்தில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பிரபலம் அடைவோம். நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வருபவர்கள் வந்து நடந்து வருவாங்களா, சைக்கிள்ல வருவாங்களா, கார்ல வருவாங்களா, ஃபிளைட்ல வருவாங்களா, அல்லது வந்து பஸ்ல வருவாங்களா, எவ்வளவு பீஸ் தருவாங்க, எவ்வளவு பீஸ் வாங்குற அளவுக்கு நம்மளுடைய ஜாதகங்களுக்கு வந்து எலிஜிபிளான ஜாதகம். ஒரு பாடம் நடத்துறோம், ஒரு ஜோதிட ஆசிரியரா வந்தோம், நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய வகுப்பினுடைய கட்டணத்தை வந்து கொண்டு வந்தா ஸ்டூடெண்ட் வந்து அதிகமா வருவாங்க. ஒரு சாஃப்ட்வேர் வந்து சேவ் பண்றோம், எந்த கட்டணத்தை வந்து கொண்டு வரணும். அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து தனத்தை வந்து அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு, பேர் புகழை எந்த அளவுக்கு அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதையெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நேரா வந்து பாத்தீங்கன்னா ஒளி கிரகமான சூரியன் நீங்க வரணும். சூரியன்
மற்றும் வந்து தனத்துக்கு உண்டான காரகிரகம் என்ன, குரு பகவான், அவர்கிட்ட வரணும். இது ரெண்டையும் எடுத்துட்டு திதியோக கரணத்தில் நீங்க வந்து இந்த விதிகள்லாம் இணைச்சு ஆய்வு பண்ணீங்க அப்படின்னா அவரும் சுபபலனை தரக்கூடிய தன்மைகள் இருந்தால் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து தமிழ்நாட்டில், இந்தியா லெவல்ல, உலக லெவல்ல ஃபேமஸா வரக்கூடிய அமைப்புகள் உண்டுன்னு நீங்க எடுத்துக்கணும். இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகர் உங்ககிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வராது. அவருடைய பார்வைக்கு நீங்க யாரு? புதனா? ஜோதிடர் நீங்க, அதனால புதன் அப்படின்னு வராரா? வெரி குட். அவங்க என்ன அமைப்புல வருவாங்க அப்படின்னா ஒரு குரு ஸ்தானத்துல இருந்து தான் வருவாங்க. உங்களை வந்து என்ன பார்வையில பார்ப்பாங்க? குரு. அவரு ஜோதிடத்துல வந்து ஜோதிடரை வந்து என்ன பார்ப்பாங்க? புதனா பார்க்க மாட்டாங்க, குருவா தான் பார்ப்பாங்க. அப்ப குருவா உங்களை பார்க்கறாரு. அந்த குரு எப்படி இருக்கணும்? உங்க ஜாதகத்தில் உங்க குரு என்ன தன்மையில இருக்காரோ அந்த குருவா தான் அங்க தெரிவாரு. புரிஞ்சதா? இப்ப நித்யானந்தா வந்து ஒரு அமர்ந்திருக்காரு, அவர் வந்து ஒருத்தர் பார்க்க போறாரு அப்படின்னா அந்த குரு எப்படி தெரிவாரு? நித்யானந்தாவுடைய ஜாதகத்தில் குரு எந்த அளவுக்கு வலிமையா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு குருவா அவர் தெரிவார். கரெக்டானே? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சத்குரு ஜக்கி வாசுதேவ் இருக்காரு. இப்ப இவரை வந்து மீட் பண்ண போறீங்க. ஒரு குருவா நம்மளுடைய பிரச்சனையை வந்து இவரை சந்திச்சா நம்மளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு போறாங்க. அப்ப அந்த குரு எப்படி தெரிவாரு? அந்த குரு வந்து ஏற்கனவே வந்து ஒரு மிகப்பெரிய வலிமையில இருக்கு அந்த குரு. அப்ப அவன் வந்து பார்க்கும்போதே வந்து தெரியும். அதே போல இப்ப என்கிட்ட ஒரு ஜாதகம் எடுத்துட்டு வராங்க. என்னுடைய ஜாதகத்தில் குரு பகவான் வந்திருக்காரு, கோச்சாரத்தில் ஒரு குரு பகவான் இருக்காரு. அந்த குருவுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரிதான் நான் குருவாக அவர்களுக்கு தெரிவேன். அந்த குருவுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் எனக்கு வந்து அவங்க கட்டணமும் கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? அப்ப உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு குரு இருப்பார். அவரை வந்து நீங்க திதியோக காரணத்தில் நீங்க வந்து அனலைஸ் பண்ணி குடிக்கும் போது அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் வந்து நான் வந்து 100 ரூபாய் வரையும் நீங்க வந்து கட்டணமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்ப என்ன பண்ணணும்? உங்க பீஸ 100 ரூபாய் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கணும். ஆனால் வந்து குரு அங்கேயே தான் நிக்க போறாரா? இல்ல, 27 நட்சத்திரங்கள்ல வளம் வர போறாரு. யாரு? கோச்சார குரு. அப்ப அவரை நீங்க கவனிக்கணும். 27 நட்சத்திரங்கள்ல வளம் வரும்போது எந்தெந்த இடங்கள்லாம் உங்களுடைய புனித தன்மை இருக்கோ அந்த இடங்கள்லாம் அந்த கோச்சார குரு மீட் பண்ணும் போது என்ன நடக்கும்? உங்களுக்கு இயல்பாவே வந்து 100 ரூபாயில இருந்து 500 ரூபாயா மாறும், 1000 ரூபாயா மாறும். அந்த நேரத்துல நீங்க வந்து என்ன செல்வந்தர்களுக்கு எல்லாம் ஜாதகம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் வந்து இயல்பாவே அமையும். இப்ப என்ன பண்ணணும்? அப்ப கோச்சார குரு இந்த புனித தன்மையுடைய நட்சத்திரத்துல எவ்வளவு காலகட்டங்கள் சஞ்சரிக்க உள்ளாரு அதை கவனிக்கணும். ஒரு 3 மாதங்கள் அல்லது வந்து ஒரு 5 மாதங்கள் சஞ்சரிக்கிறாரு அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த 5 மாதங்களை நீங்கள் வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும். கரெக்டுங்களா? அந்த 5 மாதங்களை என்ன பண்ணணும்? டக்குனு 100 ரூபாயில இருந்து 500 ரூபாய்க்கு ஜம்ப் பண்ணிடணும் பீஸ. வந்து எப்படி உங்களுக்கு பணம் கிடைக்கும்? நீங்க நிறைய ஜோதிட வகுப்புகளுக்கு போறீங்க, நீங்க பீஸ் கொடுக்கணும், பஸ் போக்குவரத்துகள் இருக்கு. அடுத்தது வந்து என்னென்ன கேட்டீங்கன்னா தங்களுடைய வெளியூருக்கு போயிட்டு ஒரு லாட்ஜ்ல வந்து தங்கணும், அதுக்கு நீங்க வாடகை கட்டி ஆகணும் இல்லைங்களா? அடுத்தது என்ன இருக்கு? ஒரு சாஃப்ட்வேர் வாங்குறீங்க, ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, அல்லது வந்து என்னன்னா நீங்க கோவில்களுக்கு வந்து உங்களுடைய வருமானத்துல இருந்து ஒரு 10% 5% எடுத்து வச்சு அதை என்ன பண்ணணும்? ஒரு புண்ணிய காரியங்களுக்கு வந்து செலவு பண்ணணும். இந்த மாதிரி மாநாடுகளுக்கு வந்து நன்கொடையா கொடுக்கணும், வரவங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு செலவு கொடுக்கணும். இதெல்லாம் ஜோதிடர்கள் வந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயம். இப்போ 100 ரூபாயே பார்த்துட்டு இருந்தா அது எப்படி சாத்தியமாகும்? அப்போ கோச்சார குருவையும் நீங்க வந்து கவனிக்கணும். இப்ப நான் என்னென்ன விஷயங்கள் பேசணும் அதை எல்லாம் நீங்க எடுத்துட்டு ஆய்வு பண்ணீங்க. கடைசியில என்ன பண்ணணும்? என்ன தசை புத்திகள்ல இந்த யோகங்கள் வந்து எந்தெந்த அளவீட்டுல நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறத கவனிக்கணும். சரிங்களா? புதன் வந்து உங்க ஜாதகத்தில் சிறப்பா இல்லை. மூல நட்சத்திரத்துல செவ்வாய் அமர்ந்து பலமா இருக்காரு. அதே போல குரு பகவான் வந்து பரணி நட்சத்திரத்துல இருந்து அமர்ந்து என்னன்னா சிறப்பா இருக்காரு. இப்போ தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பலன்கள் நடைமுறைக்கு வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதன் புத்தி உங்களுக்கு நடைமுறையில இருக்கு. இப்ப இந்த காலகட்டங்கள் வந்து நீங்க வளர முடியுமா? புதன் நெகட்டிவா இருக்காரு, அப்படிதான் இருக்கும், வேற வழி இல்லை. அடுத்தது புதனுக்கு அப்புறம் என்ன தசை வரும்? கேது தசை வரும் இல்லையா? இப்ப கேது வந்து பலமா இருக்காரு. மூல நட்சத்திரத்திலேயோ ரேவதியிலையோ அல்லது ஆயிரப்பேட்டை ரேவதியிலையோ
விருச்சிகத்திலேயோ அல்லது கும்பத்திலேயோ அவர் வந்து பலமா இருக்காரு, தனக்காரன் குருவுடன் இணைஞ்சிருக்காரு. அப்ப அந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும்? மிகப்பெரிய வெற்றியை தரும். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கிட்டு உங்களுடைய கால நிர்ணயத்தை துல்லியமாக நீங்க வந்து நிர்ணயம் பண்ண முடியும். அதே போல என்னன்னா ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் வந்து சொல்றாங்க கால நிர்ணயம்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து பண்ண முடியாது இல்லையா. ஒரு திருமண கால நிர்ணயம், குழந்தை பிறப்பு கால நிர்ணயம், சொத்து விற்பனை வாங்குதல், அதே போல வந்து என்னன்னா அதிகப்படியா என்னன்னா மரணம், கால நிர்ணயங்கள் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு மிகப்பெரிய வாதங்கள் வந்து தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. ஒரு சில ஆசிரியர்கள் வந்து பப்ளிக்காவே வந்து வீடியோலாம் போடுறாங்க, கால நிர்ணயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கு ஒரு விஷயம், ஸோ அதெல்லாம் வந்து யாராலையுமே கொடுக்க முடியாது, அதுக்கெல்லாம் வந்து வழிகளே இல்லை, அதுக்கு உண்டான கணக்கீடுகளே வந்து ஜோதிடத்துல கிடையாது அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. அதெல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது. திதியோகம் காரண ஜோதிடத்தில் வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா அப்படியே வந்து சின்ன கால்குலேஷன்ல சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப அவங்க கேட்கறாங்க ஓபனா வந்து சொல்ல முடியுமா அப்படின்னா ஓபனா சொல்ல முடியாது, அதான உண்மை. அது எதனால சொல்ல முடியாது அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னோம். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 கால நிர்ணயங்களை நான் வந்து சொல்றேன். இப்ப குரு பகவான் கோச்சாரத்தில் அவிட்ட நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் பிஎம்எஸ் பூதிராஜன் அண்ணா அவர்களுக்கு வந்து ஒரு மீடியமான பலன்கள் தான் நடைமுறையில் இருக்கு. அதே நேரத்துல அடுத்த நட்சத்திரமான சதயத்தில் வந்து செல்லும் போது சதயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஜாதகத்துல சூரியன் இருக்காரு. அதே போல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகி நட்சத்திரம் வரும். சோ அந்த இடத்துல குரு பகவான் செல்லும் போது மிகப்பெரிய யோகம் என்பது நடைமுறைக்கு வரும். இந்த இடத்துல உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு நீங்க வந்து மாணவர்களை நடத்துவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கால நிர்ணயத்தை வந்து இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்றேன். இது நடக்கல அப்படின்னா நான் அந்த ஜோதிடத்தை விட்டுட்டு கிளம்பிடுறேன். சரிங்களா? இப்ப அடுத்தது இன்னொரு கால நிர்ணயம் பார்க்கலாம். இப்ப பேர் சொல்ல விரும்பல, ஒரு திதியோகக்காரன ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா இதே மேடையில அண்ணனால வளர்க்கப்பட்டவர், இவரால்தான் வந்து மிகப்பெரிய உச்சத்துக்கே வந்து போனாரு. இன்னைக்கு வந்து தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது யூடியூப் சேனலை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. யூடியூப் சேனல் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கோச்சார ராகு பகவான், அவருடைய கோச்சார ராகு பகவான் இன்னைக்கு எங்க இருக்காரு? இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரத்துல நின்றுட்டு இருக்காரு. அதே போல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவிட்டத்துல போறாரு. அந்த ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா பவகரணம். இப்போ பவகரணத்தினுடைய யோகா எங்க இருக்கும்? செவ்வாய்கிட்ட இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரங்களான அதாவது வந்து பாத்தீங்கன்னா மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள்ல இருக்கும். அப்ப அவிட்ட நட்சத்திரம் என்பது கரண அதிபதி நட்சத்திரம், அவருடைய புண்ணியத்தினுடைய இருப்பிடத்தினுடைய நட்சத்திரம். அதில் வந்து பாத்தீங்கன்னா கோச்சார குரு வந்து போறாரு. இந்த கோச்சார குருவுக்கும் அதே போல யூடியூப் சேனல் மீடியாவுக்கு உண்டான கிரகமான ராகுக்கும் வந்து தொடர்பு இருக்கு. தொடர்புனால இந்த காலகட்டங்களில் அவர் வந்து சேனலை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அது எல்லாருக்கும் உலகமே அறிஞ்ச செய்தி. இது கால நிர்ணயமா கிடையாது. ஆனா அடுத்தது என்ன நடக்க போகுது? அவர் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம், லக்னத்துக்கு 10ஆம் இடம் என்பது கும்பம். அந்த கும்பத்தில் சதய நட்சத்திரத்தில் சனி என்ற கிரகம் வந்து அவர் ஜாதகத்துல இருக்கு. அந்த கிரகத்தை, சனி என்ற கிரகத்தை, சதய நட்சத்திரத்தில் உள்ள சனி என்ற கிரகத்தை இந்த கோச்சார குரு போய் தொடர் இல்லையா? அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? பூபதிராஜா மிகப்பெரிய மாநாடு நடத்துவார் சொல்லியிருக்கேன். அவர் என்ன பண்ணுவாரு? அந்த சேனலை வந்து பே சேனலா மாத்த போறாரு. பே சேனல் என்ன பணம் கட்டினாதான் கட்டண சேனலா மாத்துவாரு. அந்த இடத்துலதான் அது நடக்கும். இது ஒரு கால நிர்ணயமா நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இந்த 2 நிகழ்வுகளும் நடக்கல அப்படின்னாக்க நான் இந்த திதியோகக்காரன ஜோதிடத்தையே விட்டுட்டு இந்த ஆசிரியர் தொழிலையே விட்டுட்டு நான் வந்து கிளம்பிடுறேன். சரிங்களா? இது நடந்தா யாருமே என்னை வந்து கேள்வி கேட்க வேணாம், புகழ வேணாம், பாராட்ட வேணாம். ஆனா நடக்கல அப்படின்னாக்க கண்டிப்பா எல்லாருமே வந்து கேளுங்க, அதுக்கு நான் வந்து பதில் சொல்றேன். சரிங்களா? அப்போ ஏன்னா பின்னாடி வந்து சகோதரர்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு மீட்டிங்ல இருக்காங்க. அதுவும் காலையில மந்தராஜன வந்து என்னன்னா அதிகப்படியான நேரத்தை வந்து எடுத்துக்கிட்டாரு. அவர் எப்பொழுதுமே அப்படிதான். அதனால அதை வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அதே போல நானும் இன்னைக்கு வந்து அதிக நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, பின்னாடி வந்து என்னன்னா சகோதரர்கள் எல்லாம் பேச வேண்டிய அமைப்புகள் வந்து இருக்கனால அதே போல என்னோட உரையை வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். அது முன்னாடி என்னன்னா எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க தலைவர் டாக்டர் PMS பூபதிராஜன் அண்ணார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதே போல இந்த அண்ணாருடைய சேனல் ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் இருக்கு இல்லைங்களா, அது அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. அதே போல எல்லாருக்கும் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்து நீங்க வந்து திதியோ காரணம் சார்ந்த ரகசியங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஜோதிட தளபதி என்ற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதன் மூலியமா தான் திதியோ காரணத்தினுடைய அனைத்து ரகசியங்களும் வரப்போகுது. அதனால தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை வந்து கொடுக்குமாறு மிகவும் அன்புடன் பணிவுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.